யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய நல்வார்த்தைகளை நாம் இணைந்து வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசன் ஆகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிற வைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆண்டவர் இந்த வேத பகுதியின் மூலமாய் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் வெற்றியை எப்படி சாத்தியமாக்க முடியும். இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது என்னோட நீங்கள் ஒவ்வொரு வாரமும் வாசிக்கிறீங்க, ஒரு நம்பிக்கை உண்டாகும். கர்த்தர் நிச்சயமாக என் வழியை வாய்க்க பண்ண முடியும், நான் என் வழியை வாய்க்க பண்ணிக்கொள்ளலாம், நான் புத்திமான ஆக முடியும், வெற்றி எனக்கு தூரமானதாய் ஒன்றாயிராமல் ஒவ்வொரு காரியத்திலும் நான் இந்த வெற்றியை என்னுடைய வாழ்க்கைக்குள் நான் ருசி பார்க்க முடியும். இந்த வெற்றியை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது வழக்கமாக உண்டாகிற வெற்றி அல்ல, வழக்கத்துக்கு மாறாக நடக்கிற வெற்றிகளை குறித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த உலகம் பாருங்கள், வழக்கமாக நடக்கிற வெற்றியை உலகம் பேசும். ஆனால் வழக்கத்துக்கு மாறான வெற்றி, அன்காமன் சக்ஸஸ், இந்த உலகம் பேசாது. ரொம்ப காமனாக இருக்கிற சக்ஸஸை தான் உலகம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நடக்கவே முடியாத இடத்துல, வெற்றியே வர முடியாத இடத்துல கூட வெற்றி அடைவதற்கான பாசிபிலிட்டிஸை, சாத்தியமாக்கக்கூடிய காரியங்களை தேவனுடைய சத்தியத்தின் மூலமாக மாத்திரம்தான் ஆண்டவர் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். அதனால தான் யோசுவாவுக்கு இந்த வேத புஸ்தகத்தை குறித்த முக்கியத்துவத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நான் நம்புகிறேன் நம்முடைய பிளெஸ்ஸிங்ஸ் என்ற சபைக்கு வருகிற ஒவ்வொரு கடவுளுடைய பிள்ளைகளுக்கும் உங்கள் கையில் நீங்கள் சுமந்து கொண்டு வருகிற இந்த வேத புஸ்தகம் எவ்வளோ ப்ரெஷியஸ், எவ்வளோ மேன்மையான ஒன்று என்பதை உங்களுக்கு புரிய வைக்க ஆண்டவர் இந்த பிரசங்க நேரத்தை உபயோகப்படுத்துகிறாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த வேத வசனம் அன்காமன் சக்ஸஸை கொடுக்கறது மாத்திரம் இல்லை, வழக்கத்துக்கு மாறான வெற்றியை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் உண்டாக்கி காட்டுகிறது மாத்திரம் இல்லை, இந்த வேத புஸ்தகம் ஒரு மனுஷனுக்கு நல்ல புத்தியை கொடுக்குற ஒரு புஸ்தகமாக இருக்குது. ஒரு மனுஷனுக்கு ரொம்ப தேவையான ஒன்று, வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு ரொம்ப அடிப்படையாக அவனுக்கு தேவையான ஒன்று என்னென்னா அண்டர்ஸ்டாண்டிங், புத்தி அவனுக்கு ரொம்ப அவசியம். இந்த புத்தி ஒரு மனுஷனுக்கு இருக்கோன்னா அந்த மனுஷன் தன் குடும்பத்தை நல்லா நடத்த முடியும், தன்னை நல்லா பராமரிப்பான், தன்னை பலருக்கு ஆசீர்வாதமாக வைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறான், அவன் போகிறனெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும், அவன் கை வைக்கிறதெல்லாம் கர்த்தர் வெற்றி உள்ளதாக மாத்துறாரு. ஏன்னா இப்போது வழக்கம் போல செய்கிற காரியங்களை விட்டுட்டு வழக்கத்துக்கு மாறான விதத்தில் தன்னுடைய வாழ்க்கையை உபயோகப்படுத்தி தேவன் கொடுக்குற அந்த புத்தி, ஞானம், அறிவை உபயோகப்படுத்தி ஒரு காரியத்தை செய்யும் போது அங்கே கர்த்தர் அந்த மனுஷனை வேர்பிரித்து காட்டுகிற ஒரு நிலையை அவன் அனுபவிக்கிறான். இப்படி வேர்பிரித்து காட்டக்கூடிய ஒரு நிலையில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று விரும்பின ஒரு மனிதன் கர்த்தரை பார்த்து கேட்டான், ஆண்டவரே எனக்கு ஞானம் உள்ள இருதயத்தை தாரும் என்று கேட்டான் சாலமோன். இந்த ஜனத்தை நடத்தணும் ஆண்டவரே, என் கையில் ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறீர், இதை நான் ஆண்டவரை வெற்றிகரமாக செய்வதுக்கு எனக்கு இப்போ ரொம்ப தேவையானது செல்வமோ பொன்னோ பொருளோ அல்ல, ஆனால் உம்மிடத்திலிருந்து எனக்கு கிடைக்கிற அந்த ஞானம் உள்ள இருதயம், அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்ட், இதுதான் அவன் வாஞ்சித்தான் பாருங்க. கர்த்தர் அவன் கேட்டதையும் கொடுத்தாரு, அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தாரு, வெற்றியும் கொடுத்தாரு, நீடித்த வாழ்வையும் கர்த்தர் கொடுத்தாராம்.
ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எது ரொம்ப முக்கியன்றதை விளங்கிக்கணும். இதை எதுக்கு சொன்னேன்? ஏன் சாலமோன் கேட்காததெல்லாம் அவனுக்கு கொடுத்தாருன்னா, அவன் கேட்டது கரெக்டாக இருந்துச்சு, கரெக்டானதை கேட்டான் வாழ்க்கையில். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம் பாருங்க. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு, ஞானம், புத்தி ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சுன்னா அந்த மனுஷன் செய்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கும். அவன் செய்கிறதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமான ஒன்றாக ஆண்டவர் மாற்றுகிறார். அப்போது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வெற்றி அடைவதற்கு விசேஷமாய் கர்த்தர் நம்ம கை வைத்து செய்கிற ஒவ்வொரு பிரயாசத்தினால கர்த்தர் உண்டு பண்ணுகிற பொருளாதார நன்மை இருக்கு பாருங்க. அந்த பொருளாதார நன்மையை கர்த்தர் செழிப்புள்ளதாகவும் வெற்றி உள்ளதாகவும் நான் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றிக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு அடிப்படையாக நமக்கு வேண்டிய ஒன்றை காட்டுறாரு. என்னன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப அவசியம். ஃபினான்ஷியல் ப்ராஸ்பெரிட்டியை குறித்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், பொருளாதார செழிப்பை குறித்த ஒரு புரிந்து கொள்ளுதல் ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பாக வேணும் பாருங்க. ஏன்னா இந்த பொருளாதாரம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு பங்கை அது வகிக்கிறது. நான் நம்புகிறேன், இங்கே இருக்கிற யாருமே சொல்ல மாட்டீங்க காசு இல்லாமல் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்னா சொல்ல முடியுமா? உங்களை கொண்டு போய் மியூசியமில் தான் வைக்கணும். அப்பா என்ன மாதிரி வினோதமான ஒரு பாத்திரம், சொல்ல முடியாது. கடைக்கு போகிறீங்க, கடைக்குள்ளே போனோன்னே ப்ரைஸ் அலாட்னா அவன் உங்களுக்கு அப்பயே புரிஞ்சுப்பான், இதுக்கிட்ட பணம் இல்லை போல இருக்கு, அதுதான் ப்ரைஸ் அலாடுன்னு சொல்லுது போல இருக்கு, சொல்கிறாங்க போல இருக்கேன்னு புரிஞ்சுப்பான். நீங்கள் போயிட்டு ப்ரைஸ் அலாட், ப்ரைஸ் அலாட், ப்ரைஸ் அலாட், வானமும் பூமியும் கர்த்தருடையது, ஆகவே நான் கர்த்தருடைய பிள்ளை வந்திருக்கிறேன், உள்ளே இருக்கிறதெல்லாம் கர்த்தருடையது தெரியுமா? கடைக்காரனை சொன்னீங்கன்னா அவன் என்ன சொல்லுவான்? வாப்பா ராஜா வந்து எடுத்துகிட்டு போ அப்படின்னு நான் சொல்லுவான். அந்த 2 கூட எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போனா சொல்லுவான். அவன் சொல்லுவான், காசை பொருளை எடுத்துகிட்டு போ. காசு இல்லாமல் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. காசு ரொம்ப அவசியம் தான். ஆனால் உலகம் பின்பற்றுகிறது போல காசே கடவுளப்பா அந்த காரியத்துக்கு தான் போகக்கூடாது. அதுக்கு தான் இந்த பொருளாதாரத்தின் செழிப்பை குறித்த புரிந்து கொள்ளுதல், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம் பாருங்க. ஆண்டவர் இந்த குறித்து வேதத்தில் சொல்லி வச்சிருக்கிறாருன்னா அது ரொம்ப அவசியம்ன்றதுக்கு அதுவே ஒரு அறிகுறி. பொருளாதார ஆசீர்வாதத்தை சொல்லியிருக்கிறாரு, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை சொல்லியிருக்கிறாரு, உழைப்பை குறித்து சொல்லியிருக்கிறாரு, பண்படுத்துவதை குறித்து சொல்லியிருக்கிறாரு, திறமைகளை குறித்து எவ்வளோ சொல்லியிருக்கிறாரு பாருங்க ஆண்டவர். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் என்ன பண்ணுறோம்? நமக்கு வெறும் ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரம், குறையிலேயே இருந்து வாழ்கிறோம். ஆனால் அந்த தரித்திரமான நிலையிலேயே இருக்கிற ஒரு அபியாசத்துக்கு போயிடுறோம். அந்த தரித்திரத்தில் வாழ்கிறத ரொம்ப பெருசாக நம்ம ரொம்ப பரிசுத்தமான ஜீவியம்னு சில நேரம் நம்ம நினைக்கிறோம். இப்படி கஷ்டத்திலேயே இருக்கிறது அது ஆண்டவருக்காக நான் பெரிய இன்னும் தியாகம் பண்ணி வாழ்கிறேன். ஆண்டவர் சொன்ன அந்த தியாகம்லாம் நீ ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம், அந்த தியாகம்லாம் ஆண்டவருக்கு தேவையா, அதனால ஒரு மகிமை கூட கர்த்தருக்கு வரவே வராது. ஆண்டவருடைய சுவிசேஷத்துக்காக அவருடைய நாமத்துக்காக படுகிற அந்த பாடுகள், அந்த வேதனை குறித்து தான் வேதம் வசனம் நமக்கு அனுமதித்திருக்கு. இதை தவிர பொருளாதாரத்தில் வேதனைப்பட்டுக்கிட்டு பொருளாதாரத்தில் நான் ஆசீர்வாதமாக இருக்க முடியல, என்ன நான் இன்னும் என் வாழ்க்கை கையேந்திர நிலையாகவே இருக்குது, இன்னும் அவங்க உதவி செய்வாங்களா, இவங்க உதவி செய்வாங்களா, அவங்ககிட்ட இருந்து கிடைக்குமா, இவங்ககிட்ட இருந்து கிடைக்குமா, இந்த ஒரு நிலையிலேயே, இந்த தாழ்வான சிந்தனையிலேயே இருக்கிற ஒரு நிலை இருக்கணும். அது கர்த்தருக்கு மகிமையான ஒரு நிலை கிடையாது. யாருக்கு பிடிக்காது? நீங்க கவனிச்சு பாருங்க, இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து பேசும்போது யாருக்கு பிடிக்காதுன்னா, தாழ்வில் வாழ்க்கையே ஒரு ஓட்டாண்டியாக இருப்பாங்க. அவங்ககிட்ட இந்த சத்தியத்தை குறித்து சொல்லி பாருங்க, அவங்க இதெல்லாம் நமக்கு சரியில்லை, இது சரியான சத்தியமா அப்படின்னு ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா பிசாசு இந்த ஆசீர்வாதம் உள்ள வராதபடிக்கு மனநிலையும் இருதயத்தையும் எவ்வளோ கடினமாக்க முடியுமோ கடினமாக்குறான். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை உபயோகப்படுத்தி கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமாக வைத்து நம்மளை கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைக்கும் போது அந்த செயலின் மூலமாக தேவன் நாமம் நம் மூலமாக மகிமைப்படும். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்படி மகிமை உள்ள ஒரு நிலையில் வாழ்வதற்காக கர்த்தர் நம்மிடத்தில் இந்த காரியங்களை சொல்லி கொடுக்குறார். நான் தாழ்வில் வாழ்வதையும் தரித்திரத்தையும் குறித்து என் வாழ்க்கையில் நான் புரிந்து கொண்டு அதிலிருந்து வெளியே வருவதற்கான முயற்சி எடுக்கலன்னா, நல்லா சொல்கிறேன், நல்லா கவனிங்க, குறைவும் தாழ்ச்சியும் தரித்திரமே ஒரு திருட மாதிரி வேலை செய்யும் நம்முடைய வாழ்க்கையில். டெரிபிள் தீஃப். இந்த பாவர்ட்டி, இந்த லேக், இந்த வாண்ட், இதுலேயே நம்ம வாழ்க்கையை இதிலே வாழ்ந்து இதிலே ஊறி போயிடுச்சு.
இதிலே அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பழகிட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு மனநிலை நமக்கு இருக்கோன்னா, நான் சொல்கிறேன், இந்த காரியம்லாம் ஒரு திருடம் மாதிரி. அது என்ன செய்யணும்? உங்களுடைய தரிசனத்தை திருடும், உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கிற வரங்கள் தாளந்துகளை திருடும், உங்கள் மூலமாக கத்த செய்ய இருக்கிற திட்டங்களை ஆற்றல்களை எல்லாவற்றையும் பிசாசு திருடி நம்மளை என்ன ஆக்குறானா, உதவியற்ற ஒரு நிலைக்கு நம்முடைய வாழ்க்கையை தள்ளி விடுறான். ஹெல்ப்லெஸ் சிச்சுவேஷனுக்கு நம்மளை தள்ளி விட்டுருவான். ரொம்ப நல்லா கவனிக்கணும் இதை. நீங்கள் வாழ்நாள் முழுவதும் இப்படியே நான் ஹெல்ப்லெஸ்ஸான சிச்சுவேஷனில் இருக்க போகிறேன்னா, அல்லது அதில் நான் உயர்ந்து கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற மேலான நிலைக்கு நான் வருவதுக்கு, அநேகருக்கு என்னை ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு சொல்கிறதுக்கு, கர்த்தர் என்ன கொஞ்சம் கெதி ஆக்குறதுக்கு, ஆண்டவர் வச்சுக்கிற சத்தியத்தெல்லாம் கொஞ்சம் கேட்டு என் வாழ்க்கைக்குள்ளே அதை வேலை செய்ய வைக்க போகிறேன்ற ஒரு உணர்வு வரும்னா, நான் சொல்கிறேன், அறிவடைகிறீங்க, புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறீங்க. இல்லைனா புரிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவை நிராகரிக்கும் போது, வேதம் சொல்லுகிறது, அறிவை ஜனங்க வெறுத்தாங்களாம், அதனால் அவர்கள் சங்காரமானார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்போ நான் நினைக்கிறேன், கர்த்தர் இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு நம்முடைய சபையில் இதை சொல்லி கொடுக்குறாருன்னா, நான் நம்புகிறேன் கர்த்தர் நம்மளை இந்த பொருளாதாரமான நிலையில் கர்த்தர் இன்னும் கொஞ்சம் உயர்த்தி ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் நீங்கள் விரும்புகிறீங்களா? அதை இப்படி இருக்கிற மாதிரி இதே சம்பளம், இதே பொசிஷன், இதே நிலையில் இப்படியே ஓட்டிகிட்டு போவேன்னா, இன்னைக்கு உலகத்தில் இன்ஃப்ளேஷன் ஒன்று இருக்குது தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ரைஸ் ஆகிட்டே இருக்குது. இதே நிலையில் இதே சம்பாத்தியத்தில் இருப்பீங்கன்னா, பொருளாதார வீழ்ச்சி உலகத்தில் நடக்குது பாருங்க, அது ஏற 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 காஸ்ட் ஆஃப் லிவிங்கை மேனேஜ் பண்ண முடியாதபடிக்கு ஸ்ட்ரகிள்குள்ளே போகும்போது என்ன வந்துடும்? வாழ்க்கையில் ஒரு விரக்தி, ஒரு நிறைவு இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம தள்ளப்படுகிறோம். அதெல்லாம் ஆண்டவர் அறிந்து தான் ஆண்டவர் நம்மளை மேலோங்கி இருக்கிற ஒரு நிலையில் நம்மளை வைப்பதுக்காக இந்த சத்தியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். நான் உதவியற்ற நிலையிலேயே இருக்க போகிறேன் அப்படின்னு இருக்கிறவங்கள தவிர, இல்லை கர்த்தர் எனக்கு உதவி செய்வதுக்காக இந்த பொருளாதார சத்தியங்களை நான் கர்த்தர் சொல்லிக் கொடுக்கறது போல புரிந்து என் வாழ்க்கையில் கை கொள்ள போகிறேன் அப்படின்னு உங்கள் மனதுக்குள் இருதயத்துக்குள் இந்த நம்பிக்கையை கொண்டு வருவீங்கன்னா, இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்குற இந்த சத்தியங்கள் எல்லாம் உங்களுக்கு அற்புதமான கர்த்தருடைய வழிகளை திறக்கிறத நீங்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வார். தேவன் இதை குறித்து என்ன நினைக்கிறார்? இவ்வளோ நான் பேசுகிறது நம்ம என்ன நினைக்கிறோன்றத, ஆண்டவர் இதை குறித்து என்ன நினைக்கிறார் கொஞ்சம் பார்ப்போமா? சங்கீதம் 35 சங்கீதம் வாங்க. ஆண்டவர் என்ன நினைக்கிறார் பாருங்க இதை குறித்து. அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் தூக்கி எங்கன்னா ஓரத்தில் போட்டுடலாம். ஆண்டவர் நினைக்கிறத தூக்கி உங்கள் வாழ்க்கையின் மையத்தில் கொண்டு வந்து வைங்க. அதுதான் உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணும். 35 சங்கீதத்தில் 27 வசனத்தை நம்ம எல்லாரும் இணைந்து வாசிக்க போகிறோம். 35 சங்கீதம் 27 வசனம் வாசிப்போமா? என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். நல்லா கவனிங்க. என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள், தேவன் நீதி உள்ளவர், தேவனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நீதிமான்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். அந்த நீதியை, தேவ நீதியை விரும்பி தேவனால நீதிமாக ஆக்கப்படுகிற ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்ன்றாருன்னா, கம்பீரித்து மகிழ்வார்களாம். ஏன் கம்பீரித்து மகிழ்வார்கள்? அங்கே சொல்லியிருக்கிறது, கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனுடைய சுகத்தை. இங்கே தான் கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. இதுக்கு தான் கொஞ்சம் மற்ற லாங்குவேஜ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது. ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, சுகத்தைன்ற வார்த்தைக்கு பதிலாக செழிப்பை, ப்ராஸ்பெரிட்டின்னு வருது. சில வார்த்தைகளை கொஞ்சம் அங்கேயும் கொஞ்சம் பார்த்து கற்றுக்கிட்டால் மீனிங் நல்லா விளங்கும். இங்கே ஊழியக்காரன் போட்டிருக்கு பாருங்க. நிறைய பேர் நினச்சா இது ஊழியக்காரருக்கு சொல்ல, முழு நேரம் ஊழியருக்கு சொல்லப்பட்டிருக்குது, அதனால இது சாதாரண விசுவாசிக்கலாம் இந்த வார்த்தை கிடையாதுன்னு விட்டுருவாங்க. ஆனால் இந்த வசனம் கர்த்தர் ஒரு மனுஷனை நீதிமான ஆக்கிறார் பாருங்க. நீதியான காரியத்தை விரும்புகிற ஒரு மனுஷனுக்கு சொல்லப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் சொல்றாரு. தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரையும் கர்த்தர் இப்படி தான் பார்க்குறாரு, ஊழியக்காரனாக தான் பார்க்குறாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிற
உங்களையும் என்னையும் கர்த்தர் எப்படி தான் பார்க்குறாரு? ஊழியக்காரங்களா ஊழியக்காரங்களா தான் பார்க்குறாரு. நான் ஒரு ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். போதகர் என்கிற ஊழியத்தை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதுபோல விசுவாசி என்கிற நிலையில் உங்களுடைய வேலையை செய்ய நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏன்னா இந்த வார்த்தை வேலைக்காரன் அப்படின்னு, ஊழியக்காரன் அப்படின்னு சொல்கிற வார்த்தை சில ஆங்கில மொழிபெயர்ப்பில் வாசித்தீங்கன்னா அதில் எப்படி போட்டிருக்குன்னா பீப்புள் ஆஃப் காட்னு போட்டிருக்கு. தேவனுடைய ஜனம். அப்போ தேவனுடைய ஜனத்தை தேவன் செழிப்படைய வைப்பதில் அவர் எப்படி இருக்கிறாராம்? பிரியமாக இருக்கிறாராம். நல்லா கவனிக்கணும் இதை. அதனால தான் வேதம் பாருங்க, இங்கே வச்சுப்போம் கையை கொஞ்சம் அப்படியே 112ஆம் சங்கீதம் வாங்க. 112ஆம் சங்கீதத்தில் அங்கே எப்படி சொல்கிறார் பாருங்க, ஒரு நீதிமான் கம்பீரித்து மகிழ்கிற, என்னுடைய நீதியை விரும்புகிறவன் எப்படி இருப்பான், அந்த நீதிமான் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது அவனை குறித்து இங்கே வேதம் எப்படி சொல்லுது பாருங்க. 112ஆம் சங்கீதத்தில் முதல் சில வசனங்களை வாசிப்போமா? எல்லாரும் வாசிப்போம். இணைந்து அல்லேலுயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன். இது யாரை குறித்து சொல்லி? ஒரு நீதிமான் எப்படி இருப்பான்? கர்த்தருக்கு பயப்படுறவனா இருப்பான், கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்றவனாக இருப்பான், அதில் அந்த கட்டளைகளை தன் வாழ்க்கையில் மிகவும் நேசிக்கிறவனாக இருப்பான், அதுக்கு மீறி எதுவுமே செய்ய மாட்டான். அப்படிப்பட்டவன தான் நீதிமான். அந்த நீதியை, என்னுடைய நீதி விளங்க விரும்புகிறவர்கள் எப்படி இருப்பாங்கன்றார்னா ஆண்டவர், அவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்திருப்பார்கள், அவர்களுடைய செழிப்பை, அவர்களுடைய சுகத்தைன்னு சொல்லியிருக்கிற இடத்துல ப்ராஸ்பெரிட்டியை கர்த்தர் அவர் விரும்புகிறவராக இருக்கிறாரா. இங்கே சொல்லியிருக்கு பாருங்க, இப்படி இருக்கிற ஒரு மனுஷன் கட்டளைகளை கை கொள்வான், பிரியமாக இருப்பான், அவன் பாக்கியவானாக இருப்பான். ரெண்டாவது சொல்கிறார், அவனுடைய சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மை ஆனவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். நல்லா கவனிங்க, ஆங்கிலத்தில் எப்படி வந்திருக்குன்னா முதல் வார்த்தை பிரைஸ் த லார்ட். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? ஆங்கிலத்தில் எப்படி வந்திருக்கு? பிரைஸ் ஈ த லார்ட், பிரைஸ் த லார்ட். பார்த்தோம் என்ன சொல்றோம்? பிரைஸ் த லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இந்த பிரைஸ் தி லார்ட் வந்து கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஸ்லோகன் மாதிரி. கிறிஸ்தவ மக்களை பார்த்தோன்னே பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யூத தேசத்துக்கு போனீங்கன்னா அவங்க சலோம் சலோம் சலோம்னுவாங்க, பார்த்துறீங்களா? அது மாதிரி நமக்கு வந்து இது ஒரு கொடுக்கப்பட்டிருக்கிற ஏதோ ஸ்லோகன் நினச்சிக்கிறேன். ஆனால் இங்கே சொல்லுது பிரைஸ் தி லார்ட்னு சொல்கிற நீதிமான், அல்லேலுயா என்று சொல்கிற நீதிமான், அவன் எப்படி இருப்பான், அவனுடைய வீடு எப்படி இருக்கும், அவனுடைய பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, அவனுடைய குடும்பம் எப்படி இருக்கும், அவனுடைய கையின் பிரயாசம் எப்படி இருக்கும், அவனுக்கு எப்படியெல்லாம் கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்கும், எப்படிலாம் இரக்கமும் தயவையும் அவன் பெறுவான்னு சொல்லியிருக்க. ஏன்னா இதெல்லாம் கர்த்தர், ஒரு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற, கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ற, கர்த்தருடைய வார்த்தை சொல்றபடி செய்ய கவனமா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் பிரியப்பட்டு கொடுக்கிற நன்மைகள் இதெல்லாம். நல்லா கவனிக்கணும் அதை நீங்க. அதுதான் இங்கே நம்ம வாசித்தோம். சங்கீதம் 35ஆம் சங்கீதத்தில் 27ஆம் வசனத்தை சொல்லியிருக்கு பாருங்க. என்ன சொல்றாரு? என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரன் உடைய சுகத்தை செழிப்பை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். அடுத்த வசனம் பாருங்க, என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியையும் சொல்லி கொண்டு இருக்கும். நல்லா கவனிங்க, இப்படிதான் கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கிறார். நம்மளை தரித்திரனா இருக்க, நம்மளை பொருளாதாரத்தில் நசுங்கி போனவர்களா, அந்த பொருளாதார காரியத்தில் பலவீனப்பட்டவர்களா, அது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கை பல விதத்தில் அலசடி படுகிற ஒரு நிலையில் இருக்கணும்னு கர்த்தர் விரும்பல. பொருளாதாரத்தில் பொருளாதார செழிப்பை நமக்கு கொடுப்பது கர்த்தருக்கு பிரியமான ஒன்றா இருக்குது. கையை வாய்த்து சொல்லுங்கள், என்ன கர்த்தர் பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்க அவர் பிரியமாக இருக்கிறார். நிறைய பேருக்கு வரல சொல்கிறதுக்கு,
வராது. ஏன்னா அந்த மனநிலை உடையிறது கொஞ்சம் நாள் ஆகும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கர்த்தர் என்ன விரும்புகிறார்? என்ன செழிப்படைய வைக்க கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் நீங்கள் அதை நம்பிக்கையோட சொல்ல முடியுமா? கர்த்தர் என்ன செழிப்படைய வைக்க அவர் விரும்புகிறார். ஆவிக்குரிய செழிப்பையும் கொடுக்குறாரு, என்ன ஆத்தும செழிப்பையும் கொடுக்குறாரு, கையின் பிரயாசத்தின் செழிப்பை தான் கர்த்தர் அதையும் கொடுக்க கர்த்தர் பிரியமாக இருக்கிறார்ன்றதுல மாத்திரம் நம்ம நம்ப மாட்டோம். ஒரு மனுஷன் இந்த பொருளாதாரத்தில் நல்ல கொஞ்சம் கெதியா நல்ல செழிப்பா ஆசீர்வாதமாக இருப்பானா அவனுடைய வாழ்க்கை அநேகருக்கு வெற்றியை காட்டுகிற ஒரு அற்புதமான அடையாளமாக மாறிதான். அப்போ இங்கே நம்ம கவனிக்கிறோம், இந்த வசனங்கள் நம்ம காட்டுது கர்த்தருக்கு பயப்படுற, கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்கிற, கர்த்தருடைய கட்டளையின் மேல் மிகவும் பிரியமாக இருக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார். தேவன் அவனை ஆசீர்வதிக்க, அவனை செழிப்படைய வைக்க எவ்வளோ பிரியமாக இருக்கிறாரு. இன்னைக்கு இந்த செய்திலாம் சர்ச்சில் சொல்கிறது இல்லை பாருங்க. சர்ச்சில் இந்த மாதிரி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க பிரியமாக இருக்கிறாரு, கர்த்தர் நம்முடைய பொருளாதாரத்தின் ஆசீர்வாதத்தின் மேலே அக்கறை உள்ளவராக இருக்கிறாரு. இதெல்லாம் குறித்து சொல்லாமல் இங்கே தான் இதை குறித்து அதிகமாக பேசணும் பாருங்க. ஏன்னா இதுதான் மெய்யான சத்தியம். இந்த சத்தியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ தாழ்வில் எவ்வளோ ஆழத்தில் இருந்தாலும் தூக்கிட்டு வரும், நம்மளை மேலோங்கி வர வைக்கும். நம்முடைய உழைப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும், நம்முடைய பிரயாசத்தை விருதாவாக போக கர்த்தர் விட மாட்டார் என்கிற நம்பிக்கையெல்லாம் கர்த்தர் கொடுத்து நம்மளை அதில் தூக்கி நம்மளை நிலை நிறுத்துகிற அற்புதமான வேலைகளை கர்த்தர் செய்ய முடியும். இதெல்லாம் செய்வதற்காக தான் கர்த்தர் சொல்லிட்டு சொல்கிற இதில் உன்னை ஆசீர்வதிக்கிறதுல, உன்னை செழிப்படைய வைக்கிறதுல எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது அப்படின்ற எத்தனை பேர் கையை உயர்த்தி, ஆண்டவரே என்ன நீர் ஆசீர்வதிக்கிறதுல இவ்வளோ பிரியமாக இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஆண்டவரே என்ன நீர் ஆசீர்வதிக்கிறதுல இவ்வளோ பிரியமாக இருக்கிறதுக்காக. அதனால தான் நம்மளை மறுபடியும் வசனத்தை கேட்க வைக்கிற இடத்துக்கு கொண்டு வராரு பாருங்க. எதில் நம்மளை பிரியப்பட வைக்கிறாருன்னா கர்த்தர் இந்த வசனத்தை கேட்க வச்சு இதை கை கொள்ள வச்சு ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாய், கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற பிள்ளைகளாய், கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்குற எல்லா கோட்பாடுகள், பிரமாணங்கள், முறைமைகளை நம்ம கை கொள்ளும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரா. அப்போ இந்த ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறது ரொம்ப முக்கியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது, அவர் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. இப்போ நீங்கள் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு யோசிக்கணும். நிறைய நேரம் ஆண்டவரை நம்ம பக்கத்து வீட்டுக்காரமா நினச்சிக்கிறோம். சில நல்ல பக்கத்து வீட்டுக்காரன் இருப்பாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் சிலர் இருப்பாங்கள்ல எடக்கு பண்ணுறவங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்காது, நீங்கள் வளர்ந்தா பிடிக்காது, நீங்கள் நல்லா இருந்தால் பிடிக்கும், கொஞ்சம் சிரிச்சு ககன்னு வீட்டில் பேசிட்டீங்கன்னா பிடிக்காது, கொஞ்சம் நல்ல பொருள்லாம் வீட்டுக்கு வந்தால் இவன் வீட்டுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு இது மாதிரி ஆண்டவர் நினச்சிக்கிறாங்க. ஆண்டவர் செழிப்பெல்லாம் உனக்கெல்லாம் கொடுக்க மாட்டார். ஆட்டுக்கு ஆண்டவர் வாழை எப்படி அளந்து வச்சிருக்காரு, உனக்கு அது மாதிரி எல்லாத்தையும் ஆட்டுக்கு தான் வாழை என்ன பண்ணியிருக்காரு ஆண்டவர், மனுஷனுக்கு வாழை வச்சு கொடுத்துருக்காரா? அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி சும்மா ரொம்ப ஓவர் தத்துவ மேதி மாதிரி பேசுவாங்க, மேதாவி மாதிரி பேசுவாங்க சிலர். நான் சொல்கிறேன், என்ன ஆசீர்வதிக்கிறதுல கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன ஆசீர்வதிக்கிறதுல. இதை மனசுக்குள்ளேயும் இருதயத்துக்குள்ள போய் நிரப்புங்க. என்னெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா, இதுதானே நிரப்பியிருக்கிறீங்க. நிறைய கிறிஸ்தவங்க எதை நிரப்பியிருக்கிறாங்க, என்னெல்லாம் அவங்கள ஆசீர்வதிப்பார், இவங்கள பாஸ்டர் ஆசீர்வதிப்பார், அவங்கள ஆசீர்வதிப்பார், இவங்களை என்ன ஆசீர்வதிப்பாரா. அதுக்கு தான் இந்த வசனம் சொல்லுது, என்ன ஆசீர்வதிக்கிறதுல கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன. ஏன் என்ன இங்கே சொல்கிறேன் தெரியுமா? இங்கே உட்காந்து வசனத்தை கேட்குறேனே, அவருடைய வார்த்தையை கேட்க கொஞ்சம் நேரம் கொடுத்து வந்திருக்கிறேனே, என்ன ஆசீர்வதிக்காமல் வேறு யாரை ஆசீர்வதிப்பார் அவர்? எனக்கு ஆசீர்வாதமான வழியை சொல்லிக் கொடுக்காம யாருக்கு சொல்லிக் கொடுப்பாரு? இந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் என்னென்னமோ செஞ்சுட்டு இருந்திருக்கலாமே, ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இங்கே உட்காந்து கர்த்தர் சொல்கிற வார்த்தையை கேட்கணும்னு ஏன் வரேன்? இந்த வார்த்தைக்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறேன். கடவுளுடைய வார்த்தை என்னை மாற்றும், கடவுளுடைய வார்த்தை என் வாழ்க்கைக்குள்ளே வேலை செய்யும்.
இந்த வார்த்தையின்படி தான் என் வாழ்க்கையில் காரியங்கள் நடக்கும்ன்றது நம்புறதுனால தான் இங்கே வந்து உட்கார்ந்து கேட்குறேன். நான் கேட்குறேன், இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறேன். எனக்கு இந்த வசனத்தின் மூலமாக காட்டுறாரு, உன்னை ஆசீர்வதிக்க அவர் பிரியமாக இருக்கிறார். கையை வச்சு சொல்லுங்க, என்ன கர்த்தர் ஆசீர்வதிக்க எப்படி இருக்கிறாரு? இதை கொண்டு போய் மனசில் வைக்கணும். இந்த ஆசீர்வாதத்தை நம்ம கொடுப்பதுக்காக ஆண்டவர் எப்படி வேலை செய்கிறார் தெரியுமா? நமக்கு அவர் பொருளாதார டெலிவரராக வேலை செய்கிறாரு. நல்லா கவனிங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறது எனக்கு ரொம்ப பிரியம்பா, ஊழியக்காரனுடைய சுகத்தை அப்படின்னும் போது கடவுளுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை செழிப்ப விரும்புகிற தேவனா அவர் இருக்கிறதுனால இப்ப சொல்றாரு, நான் உனக்கு எப்படி இருக்கிறேன்றதை நீ அறிந்து கொள்ளணும். உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் மாத்திரம் இல்ல, உனக்கு பொருளாதார டெலிவரராகவும் நான் உனக்கு வேலை செய்யறேன்றதை மறந்துடாத. நல்லா கவனிங்க. கர்த்தரை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம், கர்த்தரை மீட்பராக ஏற்றுக்கொள்கிறோம், கர்த்தரை நம்ம பல விதங்களில் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை உன் தரித்திரத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய, உன்னை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனா நான் இருக்கிறேன்றது உனக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. ரொம்ப முக்கியம் பாருங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பி நமக்கு அவரை எப்படி கொடுத்தார்? இரட்சகராக மாத்திரம் இல்ல, பொருளாதார டெலிவரராக, விடுதலையை, பொருளாதாரத்தில் நமக்கு வேண்டிய விடுதலையை உண்டு பண்ணக்கூடிய, விடுதலையை நடப்பிக்கிற ஒரு தேவனாக நமக்கு இருக்கும்படி அவர் நம்முடைய இரட்சகராய், நம்முடைய ஆண்டவராய் அவர் இருக்கிறார். லூக்காசுடைய 4ஆம் அதிகாரம் பாருங்க, அங்கே சொல்லியிருக்கிற வார்த்தையை கவனிச்சு பாருங்க. அவர் அனுப்பப்பட்ட போது இயேசுநாதர் சொல்ற வார்த்தைகள் இதெல்லாம். அவர் சொல்றாரு, என்னை அனுப்பினது எதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன், என் மேலே எப்படிப்பட்ட அபிஷேகம் இருக்கு, இதெல்லாம் சொல்லும் போது அந்த வார்த்தையை ரொம்ப வலியுறுத்தி சொல்ற முதல் வார்த்தையை கவனிக்கணும். 4ஆம் அதிகாரம், லூக்காசு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போமா? அங்கே சொல்லியிருக்கு பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். நல்லா கவனிங்க, அங்கே சொல்றார் பாருங்க. அதில் அங்கே சொல்லப்பட்டிருக்க முதல் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. அப்படின்னா நான் எந்த விதத்திலும் நான் ஒரு தரித்திரனா இருக்க கர்த்தர் விரும்பாம, கர்த்தர் எனக்கு இரட்சகராக மாத்திரம் இல்ல, என் வியாதியை சுகமாக்குறவராக மாத்திரம் இல்ல, எனக்கான என் இருதயம் கலங்கும் போது இருதயத்தை திடப்படுத்துகிறவராக மாத்திரம் இல்ல, என் தரித்திரத்திலிருந்து என்னை விடுதலை பண்ணக்கூடிய கர்த்தராக இருக்கிறார். என்னுடைய தாழ்வு, என்னுடைய குறைவு, என்னுடைய பற்றாக்குறை, பொருளாதார நெருக்கடி, இதெல்லாம் ஒரு தரித்திரம் பாருங்க. இந்த தரித்திரத்தில் இருந்தும் என்னை விடுதலை பண்ணுவதற்கான சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அவர் வந்திருக்கிறார். என்ன அவர் இன்னைக்கு விடுதலை பண்ண முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள உண்டாக்குறார் என்கிற அந்த உணர்வு எனக்கு வரலனா, நான் சொல்றேன், அவர் என்னை ஆசீர்வதிக்க பிரியமாக இருந்தோம், நான் அவரை என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பொருளாதார டெலிவரராய் நான் உபயோகப்படுத்தலை, விசுவாசிக்கல. ரொம்ப அருமையா சொல்லியிருக்கு, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க. தரித்திரர்னா எல்லா விதமான தரித்திரம், நோயினால் வருகிற தரித்திரம், பொருளாதாரத்தினால் வருகிற தரித்திரம், இருளினால் வருகிற தரித்திரம், எல்லா வகையான தரித்திரத்திலும் இருந்து ஒரு மனுஷனை விடுதலை பண்ணக்கூடிய, ஒரு வேலையை செய்யக்கூடிய, விடுதலையை உண்டாக்கக்கூடிய டெலிவரரா ஆண்டவர் இயேசு நமக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்திருக்கிறாரே. வந்து செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடிச்சுட்டு போயிட்டாரு. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த விதத்தில் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு டெலிவரராய் நான் வச்சிருக்கிறேன்னா, எனக்கு விடுதலையை உண்டாக்கி கொடுக்குற ஒரு ஆண்டவராக அவரை நான் வைத்திருக்கிறேன்னா, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க அவர் பிரியமாக இருந்தோம், என்னுடைய செழிப்பை அவர் விரும்புகிற கர்த்தராக இருந்தோம். ஆனால் அந்த செழிப்பை கொண்டு வருவதற்கு அவரை நான் என்னுடைய பொருளாதார டெலிவரராய் நான் உபயோகப்படுத்தலைன்னா எப்படி எனக்கு ஆசீர்வாதம் உண்டாகும், எப்படி நன்மை உண்டாகும்?
பாருங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி செஞ்சுட்டு போயிட்டாரு. ஆனால் இன்னைக்கும் மறுபடியும் எடுத்து ஊழியக்காரனுடைய வாயில உங்களுக்கு எடுத்து இந்த சத்தியத்தை சொல்ல வைக்கிறார். சொல்ல வைக்கும் போது என்ன நம்பிக்கை உண்டு பண்ணுறாரு? நீங்கள் எவ்வளோ தாழ்வில் இருந்தாலும் இந்த ஆண்டவரை நம்பினா கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவரால் முடியும். உங்கள் கடன், உங்கள் பிரச்சனை, இந்த பொருளாதாரத்தினால எந்த ஆழத்துக்கு போயிருந்தாலும் நீங்கள் கேட்க போகிற சத்தியங்களை உங்கள் வாழ்க்கையில் கை கொண்டீங்கன்னா, நான் சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சத்தியம் உங்களை எல்லா ஆழத்திலிருந்து தூக்கி உயர்வில் நிற்க வைக்க தேவனுடைய சத்திய வசனத்துக்கு வல்லமை இருக்கு. எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப நான் தரித்திரனா இருக்க கர்த்தர் விரும்பல. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க தான் விரும்புறாரு. நான் தரித்திரனா இருக்க விரும்பல. நான் இப்போ என் மனசுக்குள்ள கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் நம்புறேன். அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்காக எனக்கு அவர் பொருளாதார விடுதலையை உண்டாக்குகிறவராக இருக்க. He is my financial deliverer. He is not only my savior. அவருடைய ஆண்டவராக, இரட்சகராக மாத்திரம் நான் வைக்கல. என் பாவத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய இரட்சகராக மாத்திரம் இல்லை, என்னுடைய பொருளாதார சரிவில் இருந்தோம் எனக்கு ஒரு நல்ல விடுதலை உண்டாக்குற கர்த்தராய், ஆண்டவராய், இரட்சகராய் நான் அவரை என் வாழ்க்கையில் வைக்கலன்னா நான் சொல்கிறேன், இந்த பொருளாதாரத்தில் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது. நல்லா கவனிங்க. அதனால தான் இந்த பொருளாதாரத்தை குறித்த புரிந்து கொள்ளுதல் கரெக்டாக இருக்கணும். இதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளாமல் பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் வர மாட்டுது, நான் உயர முடியல, எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான ஒன்றும் பலன் வர மாட்டுது. அவரை ஃபினான்ஷியல் டெலிவரராக வச்சிருக்கிறீங்களா வாழ்க்கையிலன்னு செக் பண்ணணும். அதான் ஆரம்பம், முதல் படி அதுதான். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க பிரியமா இருக்கிறார் எனக்கு தெரிஞ்ச பிறகு நான் முதல்ல செக் பண்ணணும், ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் கர்த்தர் எனக்கு ஃபினான்ஷியல் டெலிவரராக இருக்கிறாரா? நான் தரித்திரத்தில் இருக்க அவர் விரும்பலை, நான் தோல்வியில் இருக்க அவர் விரும்பலை, நான் இந்த பொருளாதார நெருக்கடியில் இருக்க அவர் விரும்பலை, பொருளாதார சிக்கலில் நான் இருக்க கர்த்தர் விரும்பலை, அதில் என்னை விடுவிக்க கர்த்தர் வழியை வச்சிருக்கிறாரே. He is my deliverer. ஆண்டவரே என்னை விடுதலை பண்ணுகிறவரே, நீர் என்ன செய்ய விரும்புகிறீர், அதுக்கு நான் இடம் கொடுக்கிற ஆண்டவரே என்று அவரை உங்க பொருளாதார டெலிவரரா வச்சிருந்தாதான் கேட்க முடியும். கேட்கும்போது நான் சொல்றேன், உங்களுக்கு மேல கண்ணை வச்சு நீங்க இந்த பொருளாதாரத்திலிருந்து, அந்த நெருக்கடியிலிருந்து வெளியே வருவதற்கான பாதையை கர்த்தர் தெளிவாய் காட்டுவார். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? பாருங்க, பவுல் ஒரு இடத்துல இந்த பொருளாதாரம், பணத்தை குறித்த புரிந்து கொள்வதை குறித்து சொல்லும் போது அதை எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்க. வேதம் எப்படி சொல்லியிருக்குன்னா, நான் அதை இன்னைக்கு இந்த வாரம் உட்காந்து வாசித்தம் பாருங்க, எனக்கு அந்த ஒரு வார்த்தை தான் ஸ்டக் ஆயிடுச்சு மைண்டில். எல்லா தீமைக்கும் வேற இருக்குன்றத ஆண்டவர் வேற எதையுமே சொல்லாம இந்த பண ஆசை குணம்னு சொல்லியிருக்காரு பாருங்க. வேற எதாவது சொல்லியிருக்கலாம், எத்தனையோ பொருள் இருக்குது இல்ல, எதையோ சொல்லியிருக்கலாமே, வேற காரியத்தை சொல்லியிருக்கலாமே. இந்த பண ஆசையை விட்டுட்டு வேற எவ்வளோ காரியம் இருக்குங்க. ஆனா எல்லா தீமைக்கும் வேற கொண்டு ஆண்டவர் இந்த பொருளாதாரத்தை காட்டுறாரு. ஏன் அதை கொஞ்சம் யோசிக்கணும் பாருங்க. 1 தீமோத்தேயு வாங்க, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம். கொஞ்சம் இப்படிலாம் யோசித்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையை நல்லா ஆக்கிடலாம். யோசிக்காமல் இருக்கிற நிலையிலேயே இருப்பேன்னா அப்படியே இருந்துட வேண்டியது தான். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போமா? பண ஆசை, பொன்னாசை, அப்புறம் என்னென்ன ஆசை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொள்கிறார்கள். நல்லா கவனிங்க, எல்லா தீமைக்கும் வேற இருக்கு. இந்த பணத்தை குறித்த ஒரு சரியான புரிந்து கொள்வது இல்லைன்னா, பணம் அவசியம்தான். பணம் ஒரு மனுஷனுக்கு அவசியம், ஒரு குடும்பத்துக்கு அவசியம், ஒரு நாட்டுக்கு அவசியம், ஒரு கிறிஸ்தவனுக்கு அவசியம். ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, அந்த பணத்தின் குறித்த புரிந்து கொள்ளுதல் தப்பாயிடுச்சுன்னா வாழ்க்கையே தப்பா போயிடுன்றாரு. வாழ்க்கை தப்பா போச்சுன்னா எல்லா தீமைக்கும் அதுவே ஒரு காரணமாயிடுன்றாரு. அப்போ நல்லா நம்ம செக் பண்ண வேண்டியது, ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்க பிரியமா இருக்கிறார், என் செழிப்பை அவர் விரும்புகிறார், எனக்கு அவர் பொருளாதார டெலிவரராக இருக்க விரும்புகிறாரு. ஆனால் ஒரு காரியத்தை சொல்கிறாரு,
நீ கவனி, இங்க எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது எதுனா பண ஆசை. நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், உனக்கு நன்மையை கொடுக்க போறேன். இப்ப பாருங்க, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வாங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் அங்க சொல்லியிருக்கிற 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் வாசிக்கணும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9, 10 வாசிப்போமா? உன் பொருளாலும் உன் எல்லா விளைச்சலின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. எல்லாரும் வாசிக்கணும். நீதிமொழி 3, 9, 10 மறுபடியும் வாசிப்போம். உன் பொருளாலும், எல்லாரும் வாயில சொல்லணும். இந்த வார்த்தையை எதுக்கு மறுபடியும் வாசிக்க வைக்கிறேன்? இதுக்கு நமக்கும் சம்பந்தம் இருந்துடக்கூடாது. எல்லாரும் வாசிக்கணும். 9ஆம் வசனம் வாசிக்க, வாய் திறந்து. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலயத்தில் திராட்சை ரசம். நல்லா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்க பிரியமா இருக்கிறேன், உன்னை செழிப்படைய வைக்க பிரியமா இருக்கிறேன். அதை செய்யறதுக்கு கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு ஃபினான்ஷியல் டெலிவரரா நான் உனக்குள்ள இருக்கிறேன், பொருளாதாரத்தின் டெலிவரரா உனக்குள்ள இருக்கிறேன். இருந்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கும் போது உன் களஞ்சியங்கள் நிரம்பும். இன்னைக்கு இருக்கிறத பத்தி யோசிக்காதீங்க, உங்க களஞ்சியங்கள் நிரம்பும். கையை உயர்த்தி சொல்லுங்க, என் களஞ்சியம். அப்படின்னா என்ன? களஞ்சியம்னா என்ன? ஏதாவது போட்டிருக்கீங்களா? அரிசி, அப்புறம் கோதுமை எங்க நிலத்தில் போட்டு வந்திருக்கீங்களா? சிலருக்கு இருக்கிறதுக்கு என்ன இடம் இல்லை. ஏன்னா எங்கேருந்து போடுறது? களஞ்சியம்னா இப்போ என்ன களஞ்சியம்? கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிற வேலை, கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற என்ன பேங்க் அக்கௌண்ட்டு, கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற சின்ன சின்ன நன்மை, ஆண்டவர் அதெல்லாம் நிரப்புகிற கர்த்தர் ஒருவர் உன் கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிங்க கர்த்தர் நிரப்புவாரா? எத்தனை பேர் நம்புறீங்க? நான் செய்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்து என் களஞ்சியத்தை கர்த்தர் நிரப்புவார் என்று சொல்றவங்க நல்ல வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, என் களஞ்சியங்கள்லாம் நிரம்பும். அந்த களஞ்சியங்கள்லாம் நிரம்பும் போது இந்த பணத்தை குறித்த, இந்த பொருளாதாரத்தை குறித்த சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லைன்னா நான் என்ன உபயோகப்படுத்த மாட்டேன்னா, லா ஆஃப் கிவிங்கை உபயோகப்படுத்த மாட்டேன், கொடுக்கும் பிரமாணத்தை நான் உபயோகப்படுத்த மாட்டேன். அதுக்கு தான் இங்கே நம்ம 9ஆம் வசனம் வாசித்தோம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தர் என்ன பண்ணு. நல்லா கவனிங்க, நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களுடைய ஆசீர்வாதத்திலிருந்து, உங்கள் சம்பாத்தியத்திலிருந்து, உங்களுடைய வருமானத்திலிருந்து கர்த்தருக்கென்று கொடுக்கும் போது நம்ம நினச்சிக்கூட நம்ம கொடுத்து தான் என்னமோ கர்த்தர் வாழ்கிறாரு போல, நம்ம கொடுக்கறதுனால தான் என்னமோ ஊழியெல்லாம் நடக்குது போல, நம்ம கொடுக்கறதுனால அது இது நடக்குது, ஆண்டோடைய ராஜ்யமே கர்த்தருடைய பிள்ளைங்களாம் கொடுக்கறதுனால தான் நடக்குது. தப்பு. அது என்ன பண்ணோன்னா பண ஆசையை உள்ளே கொண்டு வந்துடும். அது உருவ குத்தம், உங்களே குத்தம். அப்புறம் மறுபடியும் உருவ குத்தி விசுவாசத்தை விட்டு விலகி போக பண்ணோம். ஏன்னா புத்தி சரியில்லை, இப்போ எண்ணங்கள் சரியில்லை. கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு, கர்த்தர் என்னுடைய பொருளாதார விடுதலை டெலிவரராக மாறுறாரு, என்ன என் களஞ்சியத்தை நிரப்ப கர்த்தர் என் மேலே தம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுறாரு, என் உழைப்பின் மேலே கட்டளையிடுறாரு. இவ்வளோத்தையும் செய்யும் போது கர்த்தர் அதற்கான கொடுக்கும் ஒரு பிரமாணத்தை வச்சு அதை என் வாழ்க்கையில் சரியாக புரிந்து கொள்ளனா, இந்த பொருளாதாரத்தை குறித்த ஒரு வேதம் சொல்கிற அடிப்படையில் நான் புரிந்து கொள்ளாததுனால இந்த பொருளாதாரமே எனக்கு மிகப்பெரிய வேதனையாக மாறிடுது. நிறைய பேர் கையில் பணம் இருக்கும், ஆனால் நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, அது அவனை உருவ குத்துது. ஆனால் கர்த்தர் சொல்ல, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னுடைய பொருளாதார டெலிவரராக மாறுறேன், உன் களஞ்சியத்தை நான் நிரப்புவேன். எதுக்கு? நீ எடுத்து உருவ குத்திக்கிறதுக்கு இல்லை, அதன் மூலமாக சந்தோஷமா ஆண்டவர் வைத்திருக்கும் அந்த கொடுக்கும் பிரமாணத்தை உபயோகப்படுத்தி கொடுக்கும்போது ஒன்று தெரியுது, எனக்கு என் இருதயம் எங்கே இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த கொடுக்கும் பிரமாணத்தை நான் உபயோகப்படுத்தும் போது, நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒன்று நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, என்னன்னா என் இருதயம் எது மேலே இருக்குது? பணத்து மேலே இருக்கா? பணத்து மேலே இருக்கோன்னா பண ஆசை எல்லா தீமைக்கு என்ன ஆயிடுச்சு? ஒரு மனுஷனுடைய இருதயம் எங்கே இருக்கு? ஆண்டவர் சொல்ல, உன் இருதயம் எங்கே இருக்கோ அங்கே தான் உன் பொக்கிஷம் இருக்குன்றாரு. உன் இருதயம் பணத்து மேலே போயிடுச்சுன்னா என்ன செய்ய மாட்டேன், என்ன
எனக்கு பொருளாதார விடுதலை உண்டாக்குறவரா எனக்குள்ள ஒரு டெலிவரி வேலை செஞ்சாரு, அவர் என்னை ஆசீர்வதிக்கணும் பிரியப்பட்டாரு, அவர் என் களஞ்சியத்தெல்லாம் நிரப்பினாரு. மறந்துடுறேன். மறக்கும் போது திறந்து கொடுக்க வேண்டிய நான் அடைக்கிறேன். அடைக்கும் போது அதனுடைய ஃப்ளோ, அதனுடைய ஓட்டம், அதனுடைய வழிந்தோடுதல் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நிற்கப்படுது. இப்போ அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் இருதயம் எங்கே இருக்கு? கர்த்தர் உன்னுடைய ஆண்டவர்னா, இயேசு என்னுடைய ஆண்டவர்னா, என் இருதயம் இயேசுவின் மேலே இருக்கும். என் இருதயம் பணத்தின் மேலே அல்ல. எனக்கு இருக்கிற எந்த அனுகூலத்தின் மேலே என் இருதயத்தை வைக்கல, என் கர்த்தர் மேலே என் இருதயத்தை வைக்கணும். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு உமக்கு பிரியம்னு சொல்றீரு, அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு நீ ஃபினான்ஷியல் டெலிவரரா எனக்குள்ள இருக்கிறன்றீரு, என் களஞ்சியத்தை நிரப்புறன்றீரு. இப்படி செய்கிறவர் மேலே என் இருதயத்தை வைக்காம பொருள் மேலே கொண்டு போய் என் இருதயத்தை வைப்பேனா, பணத்து மேலே கொண்டு வைப்பேனா, நான் சொல்கிறேன் அது எல்லா தீமைக்கும் வேறாக மாறிவிடுகிறது. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் அடைப்பு இருக்கோ கர்த்தர் இந்த சத்தியத்தின் மூலமாக உங்கள் அடைப்பெல்லாம் கிளியர் பண்ணுறாரு. வீட்டில் பெண்கள் நீங்கள் கிச்சனில் வேலை செய்யும்போது என்ன பாத்திரம் கழுவுவீங்களே, கழுவுறீங்களா இல்லையா? எப்படிலாம் கேட்க வேண்டியது இருக்கு பாருங்க. கழுவுறீங்களா இல்லையா? இன்றைக்கி தான் கழுவுறதுக்கு தான் வேலை இல்லையே, கழுவுறதுக்கும் ஒரு மிஷின் வந்துச்சாமே. பாத்திரம் கழுவுறதுக்குன்னு ஒரு மிஷின் வந்துச்சான். அது தூக்கி உள்ளே போட்டால் அதுவே கழுவிட்டு எல்லா குப்பையும் அதுவே குப்பிட்டு துப்பிட்டு அப்புறம் வெளியே அனுப்பிடுறது போல. ஒரு வேளை நீங்கள் பாத்திரத்தை கழுவுவீர்கள் ஆனால் இப்போ அப்படி தான் கேட்க வேண்டியதாக இருக்கும் போல இருக்குது. ஆனால் கழுவுனீங்கன்னா அந்த கிச்சனில் இருக்க சிங்க்லேயே தானே கழுவுவீங்க. கழுவும்போது சிலர் பிளேட்டில் கொஞ்சம் அழுக்கு இருக்கும், என்ன பண்ணுவோம், கொஞ்சம் அப்படியே கழுவும் போது அப்படியே தள்ளி அந்த சிங்க்லேயே போடுவீங்க. அந்த தண்ணி வேகம் போகிறதுலே அது என்ன பண்ணுவோம், அடிச்சுக்கிச்சு பிச்சுக்கிட்டு எங்கேயோ எல்லாம் சொருவிட்டு எங்கேயோ போயிடும். நேற்று கொஞ்சம் குப்பையை போட்டிங்க, பரவாயில்ல, நேற்று போட்டு அவ்வளோ குப்பையாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் கழுவுனா கொஞ்சம் குப்பையை சேர்த்து போடுறீங்க, அதுவும் போயிடுதுன்னு வச்சுங்க. இப்படி கொஞ்ச நாள் போகுது. போன குப்பைலாம் போய் எங்கேயாவது சொல்ல புரியுதா இல்லையா? அடைச்சிட்ட பிறகு அடுத்த முறை நீங்கள் கழுவும் போது தண்ணி என்ன ஆகும், ரிட்டர்ன் ஆகும். தண்ணி கோப்பளிக்கணும். என்ன பண்ணுவீங்க, பெண்கள்லாம் கெட்டிக்காரங்களாச்சு, நீங்கள் தான் என்ன பண்ணுவீங்க, அதுக்குன்னே வாங்கி வச்சுக்கிறான் ஒருத்தன், ஒரு பவுடர் வச்சுக்கிறான். சிங்கில் அடைச்சிச்சுன்னா அதை கிளியர் பண்ணுறதுக்குன்னு ஒரு பவுடருக்கு தான். தெரியாதவங்களுக்கு நான் மார்க்கெட்டிங் பண்ணுறேன், கேட்டு தெரிஞ்சுங்க. ஒரு அடைப்பை கிளியர் பண்ண ஒரு பவுடர் இருக்கான். அந்த பவுடரை கிழிச்சு நீங்கள் அந்த சிங்க்குள்ளே போகிற ஓட்டையில் போட்டுட்டு ஒரு தண்ணி ஊற்றி விட்டுட்டு கொஞ்ச நேரம், ஒரு மணி நேரம் அதை யூஸ் பண்ணாமல் வச்சுட்டிங்கன்னா அந்த போட்ட பவுடர் என்ன பண்ணுதுன்னா எங்கெங்கெல்லாம் போய் அடைப்பு இருந்துச்சோ அது மேலே அது பட்டு ஒரு ஆசிட் மாதிரி அதை அப்படியே கரைச்சி அந்த அந்த என்ன பிளாக்கெல்லாம் என்ன பண்ணுதுன்னா கரைச்சி ஒன்றும் இல்லாமாக்கி கிளியர் பண்ணிடுமா. அதுக்கப்புறம் நீங்கள் 1 மணி நேரம் கழிச்சு கழுவுனீங்கன்னா தண்ணி நல்லா போவோம், என்ன அப்படியே திருப்பியும் அடைக்கும், திருப்பியும் பவுடரு என்ன அது மாதிரி போட்டு காலத்தை ஓட்டிடுறீங்களே. இன்னைக்கு ஆண்டவர் கர்த்தருடைய சத்தியத்தை கேட்க வந்திருக்கிற நீங்கள் பொருளாதாரத்தில் நிறைய அடைப்பு. கொஞ்ச நாள் நல்லா போச்சு, அதுக்கப்புறம் திருப்பியும் அடைப்பு ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் திருப்பியும் ஆண்டவர் திறக்கிறாரு, திருப்பியும் அடைக்குது. ஆண்டவர் இந்த இடத்துக்கு வரும்போது இந்த சத்தியத்தை கேட்குறீங்க பாருங்க, இந்த வசனத்தை கேட்குறீங்க பாருங்க, இந்த வசனம் என்ன செய்யணும், வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் அடைப்பு இருக்கோ, எங்கெங்கெல்லாம் நீங்கள் இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கிற அடைப்பெல்லாம் இந்த சத்தியத்தை கேட்க கேட்க கர்த்தர் என்ன பண்ணுறார், அதை மறுபடியும் கிளியர் பண்ணி உங்கள் வாழ்க்கைக்குள்ள கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினுடைய ஃப்ளோவை ஆண்டவர் உண்டு பண்ணி தராரு. அதுக்கு தான் இந்த சத்தியத்தை கேட்கப்படுறேன். நான் நம்புறேன் இந்த நாட்களில் ஆண்டவர் இந்த சத்தியத்தை சொல்றதுக்கு காரணம், நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிறைய இந்த பொருளாதாரத்தில் அந்த ஃப்ளோ இல்லை, அடைக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் இந்த சத்தியத்தை கேட்கறதின் மூலமா அந்த அடைப்பெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்றாரு. கிளியர் பண்ணும்போது நான் சொல்றேன், மறுபடியும் கர்த்தர் நம்மளை இந்த பொருளாதார நிலையில உயர்த்தி கொஞ்சம் கெதியாக்கி சரியான பாதையில் கர்த்தர் நம்மளை கொண்டு போக விரும்புகிறேன். எத்தனை பேர் அப்படி சரியான பாதையில், ஆண்டவரே அப்பப்போ அடைப்பட்ட உடனே தெரியாது, பிளாக் உடனே தெரியாது,
சிங்கில் ஏற்படுகிற பிளாக் உடனே தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக போதே போதே போதேன்னு நீங்கள் ஆண்டோடைய சத்தியத்துக்கு மாறாக காரியங்களை செய்ய செய்ய ஒன்றும் பெருசாக தெரிஞ்சிருக்காரு. ஆனால் நாள் அடைவில் ஒரு நாள் ஸ்தம்பித்து நிற்கிற ஒரு நேரம் வரும்போது தான் ஆண்டவரே என்று நம்ம திரும்பி வரோம் பாருங்க. கர்த்தர் அதை அறிந்து தான் இன்னைக்கு இந்த பிளெஸிங்ஸ் என்ற சபைக்கு வருகிற நம்ம ஒவ்வொருவரிடத்திலும் கர்த்தர் இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறார். ஏன்னா எங்கெங்கெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கோ, எங்கெங்கெல்லாம் இந்த நன்மைகள் தடைப்பட்டிருக்கோ, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் உங்களை விடுதலை பண்ணக்கூடிய டெலிவரராக உங்களுக்குள்ள அவர் வேலை செய்ய இந்த சத்தியத்தை கர்த்தர் பேசுகிறார். இந்த சத்தியத்தை கேட்கும்போது நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும். என்னன்னா, என்னுடைய தோல்வியிலிருந்து நான் வெளியே வர முடியும், இந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வரும், என் உழைப்பை கர்த்தர் மறுபடியும் ஆசீர்வதிப்பார், நான் கர்த்தர் சொல்கிறபடி கர்த்தர் எனக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை நான் உபயோகப்படுத்தும் போது மேலான நிலையில் கர்த்தர் நம்மளை உயர்த்தி கொண்டு வர அவரால் முடியும். பாருங்கள், ஒரு உதாரணத்தை வைத்து வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிற நேரம் ஆயிடுச்சு. 1 ராஜாக்களில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அங்கே சாரிபாத் ஊர் விதவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவளுக்கும் இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார நெருக்கடியின் கிரைசிஸ் அவளுக்கு ஏற்பட்டுச்சு. அவளுக்கு ஏற்பட்டது, நாட்டுக்கு ஏற்பட்டுச்சு. இந்த ஊரே பொருளாதாரத்தின் வீழ்ச்சினால் விழுந்து கிடக்குது பாருங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் இந்த பொருளாதார விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரனை அவகிட்ட அனுப்புறாரு. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு நேராக கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஊழியக்காரன் மூலமா தேவன் பேசுகிற அந்த சத்திய வசனங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கான பொருளாதார விடுதலையை உண்டாக்கக்கூடிய வழிகளை உங்களுக்கு திறக்கும். நீங்க யோசிக்கூடாது, ஏன் இப்போ பேசுறாங்க, ஏன் இதை இப்போ சொல்லணும். இது உங்களுக்கு அவசியம்ன்றத ஆவியானவர் உணர்ந்து உங்களோட கர்த்தர் அவர் இடைப்படுகிறார். வாழ்க்கையில் எந்த விதத்திலும் நீங்கள் பொருளாதாரத்தில் அடைப்பட்டு இராதபடிக்கு பாருங்க. எலியா ஏற்ற நேரத்தில் இந்த சாரிபாத் ஊர் விதவைகிட்ட போகிறான். ஒருவேளை இவன் போகக்கூடிய நாள் ஒரு நாள் பிந்தி இருந்தா கூட அவள் சாப்பிட்டு செத்துருப்பா, அவள் சொன்னபடியே. நல்லா கவனிக்கணும் நீங்கள் அதை. ஆனால் ஆண்டவர் நம்ம சாக விடுகிறவர் அல்ல, நம்மளை வாழ வைக்கிற கர்த்தராக இருக்கிறார். கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் என்ன செய்வார்? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு கர்த்தர் என்ன வாழ வைக்க முடியும்? எவ்வளோ பெரிய பொருளாதாரத்தில் வீழ்ச்சியில் இருந்தாலும் நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்த அவரால் முடியும், உங்களை ஆசீர்வதிக்க அவரால் முடியும். உங்களுக்கான விடுதலையை கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். எப்படி கொடுக்குறாருன்றதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும். சும்மா வந்துடாது. ஆண்டவர் அதுக்கான ஒரு அற்புதமான வழிகளை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்கி கொடுப்பார். பாருங்க, இங்கே இந்த எலியாவை அனுப்புறாரு. சாரிபாத் ஊர் விதவை கிட்ட அனுப்பி அந்த விதவையோட பேச வைத்து, அந்த விதவை கிட்ட பேச பேச அவளுக்குள்ள இருக்கிற விசுவாசம் அவளுக்கு கட்டவிழ்க்கப்படுகிறது. அதனாலதான் நீங்க கவனிச்சு பாருங்க, அவ வழக்கமா செயல்படுகிறது போல செயல்படாம வழக்கத்துக்கு மாறான விதத்தில் விசுவாசத்தில் அவ செயல்பட்டா. அவ வழக்கமா செயல்படுற மாதிரி செயல்பட்டு இருந்தா சாப்பிட்டு செத்து போயிருப்பா. ஆனா வழக்கத்துக்கு மாறாக செயல்பட அவளால் முடிந்தது காரணம், இந்த தேவ மனுஷனிடத்தில் தேவன் கொடுத்த அந்த சத்திய வார்த்தைகள் அவளுடைய வாழ்க்கைக்குள் இருந்த விசுவாசத்தை கட்டவிழ்த்து விட்டது. அந்த விசுவாசம் கட்டவிழ்க்கப்பட்ட உடனே அவள் சாதாரணமான விதத்தில் விசுவாசிக்கல, அவள் வழக்கத்துக்கு மாறான விசுவாச செய்கைகளை செய்ததினால பொருளாதார நன்மை, ஆகாரத்தின் நன்மை, அந்த தேசத்தின் நன்மை அவளுக்கு கிடைக்க கர்த்தர் உதவி செய்தார். நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் இந்த சத்தியத்தை எடுத்து உங்களோட பேசும்போது நீங்கள் நினைக்கக்கூடாது ஏதோ பாஸ்ட்டுக்கு தேவை இருக்குது போல இருக்கு, ஏதோ சபைக்கு தேவை இருக்குது போல இருக்கு, அதனால இதை சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களை நஷ்டப்படுத்திக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு தேவை இருக்குன்றதை அறிந்துதான் கர்த்தர் இந்த சத்தியத்தை உங்களுக்கு சொல்கிறார். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்முடைய தேவைகளை அறிந்து நம்மோடு தீர்க்கமாய் கர்த்தர் பேசுகிறவர். எத்தனை பேர் கை உயர்த்தி சொல்ல முடியும், ஆண்டவரே என் தேவை அறிந்து எனக்கு தீர்க்கமாய் சொல்லுகிற கர்த்தர் நீர். இந்த தேவை உங்களுக்கு இருக்குன்றத தேவன் அறிஞ்சுதான் இப்போ என்ன பண்ணுறாரு, ஊழியக்காரனை உங்களுக்கு அனுப்புகிறார். எலியாவை அன்னைக்கு அனுப்பினது போல இன்னைக்கு கர்த்தர் என்ன ஒரு எலியாவா உங்களுக்கு முன்பாக அனுப்பி
கர்த்தர் உங்களுக்கான பொருளாதார விடுதலையை உண்டு பண்ண நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கண்டுபிடித்து, கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கைக்கு நேராக பேசப்படும் அதை உங்களுக்குன்னு எடுத்துக்கொண்டு உங்கள் விசுவாசத்தை கட்டவிழ்க்கும் போது நான் சொல்கிறேன், நீங்கள் வழக்கத்துக்கு மாறான விதத்தில் உங்கள் விசுவாச கிரியைகளை நீங்கள் செய்யும்போது தேவனுடைய மகத்துவமான அற்புதத்தை, பெருக்கத்தை, ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். கொஞ்சம் வாசிப்போமா? சில வசனங்களை, நமக்கு தெரிந்த சம்பவம் தான், ஆனால் இப்போ நான் காட்ட போகிற காரியங்கள் ரொம்ப விசேஷமானதாக இருக்கும். இதில் தான் நம்ம பல வாரங்கள் தியானிக்க போகிற இந்த பகுதியை நம்ம வைத்து பல காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்றைக்கு ஒரு 3 காரியம் நம்ம கவனிக்க போகிறோம். எப்படி கவனிக்க போகிறோன்னா, ஆண்டவர் அனுப்புகிற பொருளாதார டெலிவரரை உங்கள் வாழ்க்கைக்கு நேராக கர்த்தர் அனுப்புகிறாரு. வசனத்தை கொடுத்து, சத்தியத்தை கொடுத்து, ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்கு நேரம் அனுப்புகிறாரு. அதை நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இவர் சொல்கிற வார்த்தை தான் கடவுளுடைய வார்த்தை, இந்த வார்த்தை தான் என்னை விடுதலை பண்ண போதுன்னு அந்த சாரிபாத் ஒரு விதவை கண்டுபிடிச்சா பார்த்தீங்களா? அது மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சாதான் உங்களுக்கான விடுதலை வரும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு என்ன அறிகுறியெல்லாம், அதை தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். நம்ம 8ஆம் வசனத்திலேருந்து சில வசனங்களை நம்ம வாசிப்போமா? 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம், இணைந்து வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தால், அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிப்பதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்திலே எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பம் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 2 விறகு பொறுக்கினேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடைய பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மாவு செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால், அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில் மாவு செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இப்போ பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு நேராக தேவன் அனுப்புகிற ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை உங்களுக்கான பொருளாதார விடுதலையை உண்டு பண்ணக்கூடிய வார்த்தைன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, முதல் காரியம், அந்த ஊழியக்காரன் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு பேசுகிற வார்த்தை சத்தியம் கம்ஃபர்டபுளான ட்ரூத்தாக இருக்காது. மறுபடியும் சொல்கிறேன், சாதகமான, வசதியான, அனுகூலமான வார்த்தையாக இருக்காது. இட் வில் பி அன் அன்கம்ஃபர்டபுள் வேர்டு. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த எலியா இந்த சாரிபாத் விதவை கிட்ட சொல்கிறான் பாருங்க, பட்டணத்துக்கு வந்திருக்கிறான், நடந்து வரும்போது பட்டணத்தை பார்க்குறான், எல்லாம் பஞ்சம், வறட்சி, அங்கே ஒன்றும் இல்லை, விளைச்சல் இல்லை, ஒரு விவசாயம் நடக்கலை, ஏன்னா அங்கே தண்ணி இல்லை. ஒரு நாட்டுக்கு தண்ணி இல்லைன்னா அதை வச்சு என்ன செய்ய முடியும்? பேசிக் நீட் தண்ணி. பாருங்கள், தண்ணி இருந்துச்சுன்னா விளைச்சல் நடக்கும், விளைச்சல் இருந்தால் நல்ல அறுவடை இருக்கும், அறுவடை இருந்தால் ஜனங்க சாப்பிட்டு நல்லா இருக்கலாம். ஆனால் அது இல்லை அங்கே. இதெல்லாம் பார்க்குறான் அவன் அந்த விதவை கிட்ட கேட்குறான், கொஞ்சம்
நம்ம ஊர் பாஷைப்படி சொல்லணும்னா ஒரு சொம்பு தண்ணி கொடுக்குறியாமா, இல்லைன்னா நம்ம என்ன கேட்போம், ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க. இவ ஒரு சாதாரணமான ஒரு பெண்ணாக இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பா? கண் இருக்காயா உனக்கு, இல்லை அறிவுன்னு கொஞ்சம் ஏதாவது இருக்கா, கிளம்பி வந்துக்கிட்டீங்களே, இதுக்குன்னே கிளம்பி வரீங்களா, இப்படி தானே பேசியிருக்கணும். ஆனால் இவ ஒரு மறுப்பும் சொல்லாம, அவன் கேட்ட தண்ணி இல்லை, தண்ணி பஞ்சம், பஞ்ச காலத்தில் இருக்கிறாங்க, அந்த தேசத்தில் தண்ணி இல்லை, மழை இல்லை. ஏன் தண்ணி இல்லை? மழை இல்லை, அதனால் தண்ணி இல்லை. இப்போ இந்த ஊழியக்காரன் சொன்ன உடனே கம்ஃபர்டபுளான வார்த்தையை சொல்லலை, நல்லா கவனிக்கணும். கம்ஃபர்டபுளான வார்த்தையை சொல்லியிருந்தா அவருக்கு அவள் குடமா தண்ணியை வச்சிருந்து அவளை சுற்றி குடமா இருக்கிற தண்ணியாக வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி கொடுனா அது கம்ஃபர்டபுளான வார்த்தை, கொடுத்துடலாம். இவளுக்கே தண்ணி இல்லை, இவளுக்கே அந்த நாட்டிலே தண்ணி இல்லை, பிரச்சனை. ஆனால் கம்ஃபர்டபுளான காரியங்களை கேட்காம ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான, சௌகரியமே இல்லாத ஒரு வார்த்தையை இந்த தேவ மனுஷன் சொல்லியும் இந்த சகோதரி பாருங்க சொன்ன உடனே அதை எடுத்துட்டு வர போயிட்டா. அங்கே தான் இருக்குது விசுவாசம். அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இந்த மனுஷன் சௌகரியமற்ற ஒரு காரியத்தை சொல்கிறாரு, அப்படி சொல்கிறாருன்னா, இப்படி இந்த காரியத்தை எனக்கு சொல்கிறாருன்னா, இந்த மனுஷன் கண்டிப்பாக கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷனாக தான் இருப்பார். என் கஷ்டம் அவருக்கு தெரியும், என்னை பார்க்குற அந்த நாட்டு நிலைகளை பார்க்குற, சூழ்நிலையை பார்க்குற, மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் அதை கேட்கக்கூடாது. ஆனால் இந்த மனுஷன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறாருன்னா, ஏதோ ஒரு அற்புதத்தை கர்த்தர் எனக்கு செய்ய அவர் திட்டம் வச்சிருக்கிறார் என்பதை இவன் நம்பினாங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, அவள் எந்த மறுப்பும் சொல்லாமல் தண்ணி கொண்டு வர போகும்போது, இப்போ அடுத்தது எலியா என்ன கேட்குறாரு, என்ன 8ஆம் 9ஆம் வசனம் கவனிச்சோம் பார்த்தீங்களா? தண்ணி கொண்டு வான்னு சொன்ன உடனே அவள் போகிறா. 10ஆம் வசனத்தில் அவன் போகும்போதே கூட இன்னொன்று என்ன கொண்டு வான்றாரு, ஒரு அடையை சுட்டு, என்ன ஒரு அப்பத்தை, ஒரு சிறு துண்டை எனக்கு என்ன பண்ணு கொண்டு வான்றாரு. இப்போ இது சௌகரியமான ஒரு காரியம் கிடையாது. நல்லா கவனிங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம் கர்த்தர் இந்த ஊழியக்காரன் மூலமா என்னோட பேசுறாருன்றத நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்? அது அந்த வார்த்தை உங்களுக்கான பொருளாதார விடுதலை, உங்களுக்கான ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற வார்த்தை எப்படின்றத நீங்க கண்டுபிடிக்க முடியும்னா, உங்களுக்கு சௌகரியமானதை சொல்ற வார்த்தை இல்லை, செய்யவே முடியாது, செய்ய முடியாத ஒரு வார்த்தையை கர்த்தர் நமக்கு சொல்லும் போது அதை செய்வதற்கான அசாத்தியமான ஒரு விசுவாசத்தை கர்த்தர் நமக்குள்ள உண்டு பண்ணுவார். என்னன்னா, எப்பொழுதும் நான் உபயோகப்படுத்துகிற விசுவாசம் இல்லை, வழக்கத்துக்கு மாறான விதத்தில் இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவளுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், இந்த வறட்சி அவரால் மாற்ற முடியும், இந்த பட்னி கிடக்கிற நிலையை கர்த்தரால் மாற்ற முடியும், இந்த தோல்வி அவரால் மாற்ற முடியும் என்பதை நம்பி அவள் இந்த எலியா சொன்ன வார்த்தையை நம்பி போனாங்க. நல்லா கவனிங்கள். அப்போ முதல் காரியம், நீங்க கர்த்தர் உங்களோட பேசுறாரு, இந்த வார்த்தை உங்க வாழ்க்கைக்கான விடுதலைக்காக கர்த்தர் கொடுக்கிறாருன்னா அது சௌகரியமான வார்த்தையா இருக்காது, சௌகரியமற்ற அன்கம்ஃபர்டபுளான வேர்டாக இருக்கும். அந்த வார்த்தையை நம்ப முடியுதா என்னால்? அந்த வார்த்தையினால் விசுவாசிக்க முடியுதுன்னா, அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன்னா என்னுடைய விசுவாசம் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கு. இந்த விசுவாசம் கட்டவிழ்க்கப்படும் போது கர்த்தர் சொல்றார், நிச்சயமா அந்த வறட்சி, அந்த தோல்வியில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து காட்ட அவர் உண்மை உள்ளவராய் இருப்பார். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமென்னு சொல்றீங்க? உங்களுக்குள்ள இருக்கிற ஃபினான்ஷியல் டெலிவரர் என்ன பண்ணுவார்னா காட்டுவார், இதுதான் வார்த்தை, பிடிச்சிக்கோ, இதுதான் உனக்கு நேராக வருகிற வார்த்தை, உன்னை விடுதலை பண்ற வர வார்த்தை, பிடித்துக்கொள், உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்காத, இட் வில் பி அன்கம்ஃபர்டபுள் டு யூ. செய்ய விருப்பம் இல்லாமல் இருக்கும், கொடுக்க மனம் இல்லாமல் இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார், என் இருதயம் எங்க இருக்குன்றதை செக் பண்றேன். பணத்து மேல இல்லை, பொருள் மேல இல்லை, கர்த்தருடைய வார்த்தையின் மேல என் இருதயத்தை வைக்கிறேன். அவ செஞ்சாங்க. அவளை கர்த்தர் கைவிட்டாரா? அவளுக்கு தெரிஞ்சு இந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறோம், இந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை எதற்காகணும், என்னுடைய விடுதலைக்காக கொண்டு வந்திருக்கிற வார்த்தை. நல்ல கவனிங்க. அன்கம்ஃபர்டபுளான காரியத்தை
அவ செஞ்சதுனால அதனால உண்டான நன்மை கொஞ்சம் யோசித்து பாருங்க. தண்ணி வந்துச்சு, மழை பெஞ்சிச்சு. என்ன, மழை பெய்கிற வரைக்கும் அந்த தேசத்தில் மாவு குறையில, எண்ணெய் குறையில, என்னெல்லாம் இல்லைன்னு சொன்னாலோ கர்த்தர் வளனை கொடுத்துக்கிட்டே இருந்தார். மழை பெய்யாமல் இருக்கக்கூடிய காலகட்டத்திலே ஆண்டவர் பாருங்க இந்த சகோதரிய போஷி என்ன சொன்னார், எலியா, மழை பெய்யும் மட்டும் பானையில் மாவு குறைவதும் இல்லை, எண்ணெய் செலவழிந்து போவதும் இல்லை. அப்படி மழை பெய்கிற வரைக்கும், அதெல்லாம் ஏதோ மழை பெஞ்சிச்சு, திருப்பியும் தண்ணி வந்துச்சு, திருப்பியும் விவசாயம் பண்ணாங்க, திருப்பியும் வாழ்க்கை இயல்பாயிருச்சு சொல்ல அது நியாயம். ஆனால் ஆண்டவர் சொல்ல, மழை பெய்கிற வரைக்கும் நான் தான் உன்னை போஷிப்பேன், நான் தான் உன் தேவைகளை சந்திப்பேன், நான் தான் உனக்கான பொருளாதார விடுதலை உண்டு பண்ணுகிற கர்த்தராய் உன்னோட நான் கூட இருக்கிறேன்றதை நிரூபித்து காட்ட அவளிடத்தில் இருந்த ஒன்னே ஒன்று என்னன்னா, கர்த்தர் சொல்கிற வார்த்தை சௌகரியமானதா இல்லையே, அசௌகரியமானதாக இருக்கே, அன்கம்ஃபர்டபுளாக இருக்கே. இப்படி தான் கர்த்தர் உங்களோட பேசுவார். இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்களுக்கு நேராக வரும்போது அதை பிடிச்சி விசுவாசமாக நீங்கள் உங்கள் இருதயம் எது மேலே இருக்குன்றதை காட்டி நீங்கள் செயல்படுவீங்கன்னா, அதில் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கும் பிரமாணத்தை செயல்படுத்துவீங்கன்னா, நான் சொல்கிறேன், உங்களுடைய செய்கைகளை கர்த்தர் ஒருபோதும் வெட்கமடைய கர்த்தர் விடமா. ஏன்னா இப்போ நான் எப்படி செய்கிறேன், என் மனதை கொண்டு போய் எதுலையோ எனக்கு பிடிச்ச மாதிரி வச்சதில் வச்சு செய்யலை, எனக்கு நேராக வந்த வார்த்தையை பிடித்து நான் செய்கிறேன். ரெண்டாவது, நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த எலியா எப்படி இந்த ஏழை விதவை, இந்த சாரிபாத் ஊர் விதவைக்கு பொருளாதார டெலிவரரா இருக்கிறான்றதை எப்படி அவ ஐடென்டிஃபை பண்ணானா, முதல்ல சௌகரியமான வார்த்தையை சொல்லலை, செய்ய முடியாத ஒன்றை சொல்லிட்டாரு, பிடிச்சிக்கிட்டா. இதுதான் கர்த்தர் கொடுத்த வார்த்தை. ரெண்டாவது பாருங்க, இந்த மனுஷன் எப்படி பேசுறாருன்னா ஓவர் கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு. ஏன் ஓவர் கான்ஃபிடென்ட்டா இந்த எலியா சொல்றாருன்னா, அவருடைய வாழ்க்கையில ஏராளமான கர்த்தருடைய அற்புதத்தை இந்த மனுஷன் ருசித்ததுனால இந்த மனுஷன் தாட்டு புட்டுன்னு பேசுறாரு. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஹாட் ஷாட் மாதிரி பேசுறாரு இவர் அப்படின்னுவாங்க. இந்த எலியா பேசுறது எப்படி இருந்துச்சு, தாட்டு புட்டுன்னு பேசின மாதிரி. இவ தன்னுடைய கவலையை சொல்றா, இவ தன்னுடைய நிலையை சொல்றா. 12ஆம் வசனத்துல கவனிச்சீங்கன்னா, இவ தன்னுடைய நிலையை சொல்றா, நான் இந்த விறக பொறுக்குனதே நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு சாகிறதுக்காக பொறுக்கணும், இதை செய்யறதுக்காக பண்ணியிருக்கிறேன். இந்த கதையை சொன்ன பிறகு இந்த எலியா கொஞ்சமாவது மாற்றி சொல்லியிருக்க வேணாமா? இந்த எலியா என்ன சொன்னா பாருங்க, 13ஆம் வசனம் பாருங்க. அவர் சொல்றாரு, அப்பொழுது, எப்பொழுது 12ஆம் வசனத்துல அவ என்ன நடந்துச்சுன்னு சொன்ன பிறகு இப்ப 13ஆம் வசனத்துல எலியா சொல்றாரு, அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே. எப்படி பாருங்க, திடகாத்திரமா பேசலாம் பாருங்க. கொஞ்சம் கூறம் அவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையில ஒரு பதட்டம் இல்லை. கர்த்தர் சொல்ல விரும்பின வார்த்தையை பின்வாங்கி சொல்ற, அப்படியே சும்மா பட்டர் தடவிட்டு. சிலர்லாம் இருப்பாங்க பாருங்க, அப்படியே ஒரு மாதிரி விசுவாசிங்களுக்கு பட்டரை தடவிட்டு அதை பண்ணிட்டு அப்படி தாஜா பண்ணிட்டு. ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், நான் சொல்கிறத போய் கரெக்டாக சொல்லு, நீ ஒன்றும் பட்டர்லாம் தடவை தேவையில்லை, நான் சொல்கிறத போய் கரெக்டாக சொல்லு, நான் தடவ வேண்டிய பட்டர்லாம் நான் தடவிக்கிறேன்றாரு. சிலர் என்ன பண்ணுவோம், உட்காந்து அதுக்கு இப்படி சொல்கிறதுக்கு அப்படி சொல்கிறதுக்கு, இப்படி தொடாமல் அப்படி தொடலாம், இப்படி இப்படின்ட்டு எல்லாம் சொல்லி கடைசியில் ஒன்றும் புரியாது, அவருக்கும் புரியாது, கேட்டவங்களுக்கும் புரியாது. இந்த எலியா அப்படியே தாட் புட்டுன்னு ஒரு வார்த்தையை சொல்றான் பாருங்க, பயப்படாதே. சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பயந்து சாகணும்னு இருக்கிறவங்கிட்ட போய் இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? சாப்பிட்டு சாகலான்னு இருக்கிறேன், இதுதான் என்னுடைய நிலை, இதுதான் என்னுடைய கன்க்ளூஷன், இதை மாற்ற நீங்க யாரும் நீங்க முயற்சி எடுக்காதீங்கன்ற ஒரு கன்க்ளூஷன்ல இருக்கும்போது அவகிட்ட போய் எவ்வளவு போல்டா சொல்றான். ஏன் இவ்வளவு போல்டா சொல்ல முடிஞ்சுன்னா, இந்த சொல்ற எலியாவுக்கு தெரியும் என்னுடைய ஆண்டவர் யார், எப்படி அற்புதம் செய்ய முடியும்ன்றதை அவன் அறிந்திருக்கிறான். சொல்றான் பாருங்க, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடைய பண்ணி என்னிடத்துல கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் சொல்றான், போய் உன் வார்த்தையின்படி செய், பயப்படாத, போ, நீ சொன்னபடியே செய். ஏன்னா இந்த எலியாவுக்கு தெரியும், என்ன ஆண்டவர் ஒரு காக்காவை வச்சு ஒரு காகத்தை வச்சு எனக்கு அவர் போஷிக்க முடியும்னா,
இந்த இடத்திலும் அவர் போஷிக்க வல்லவராய் இருக்கிறார் என்கிற தைரியம் அந்த ஊழியக்காரனுக்கு வந்தனால வாயில வார்த்தை இப்படி வரும். தாஜா பண்ற வார்த்தை இல்லை, அப்படியே தாளாட்டுற வார்த்தை கிடையாது. பளிச்சுன்னு கர்த்தர் உன்னை விடுவிக்க முடியும், இதுதான், பயப்படாத, நீ சொன்னபடியே செய். ஆனா கர்த்தர் சொல்றபடி கொண்டு வந்து முதல்ல காரியத்தை கர்த்தருக்கு கொடு. நல்லா கவனிங்க, சொல்றான் பாருங்க, எவ்வளவு தீர்க்கமா சொல்லிட்டு. யோசித்து பாருங்க, என்ன மாதிரி அற்புதம், கொஞ்சம் யோசித்து பாருங்க. காக்கா வந்து நேரத்துக்கு கரெக்டாக இவனுக்கு ஆகாரம் கொடுக்கணும். இது என்ன இது? காக்கா வந்து நேரத்துக்கு வந்து பிடிங்கிட்டு போன்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இல்லையா? காக்கா நீங்கள் உங்கள் வீட்டில் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து பாருங்கள் பிள்ளைங்களுக்கு வச்சு. என்ன காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுங்க, கான்னு கூப்பிட்டு நீங்கள் கூப்பிடுங்க. கரெக்டாக ஒரு வாரம் செஞ்சு பாருங்களேன். அடுத்த வாரம் நீங்கள் கூட வேண்டியதில்லை, அது கான்னு வந்து நிற்கும். ஏன்னா அதுக்கு தெரியும் இந்த நேரத்துக்கு என்ன பண்ணுவாங்க, நமக்கு பிடுங்குற நேரம் இது. கரெக்டாக இவங்க தூக்கிட்டு வரும்போது என்ன பண்ணலாம், பிடுங்குற காக்காவை நேரத்துக்கு கொண்டு வந்து கொடுக்குற காக்காவா கர்த்தரால் மாத்திரம்தான் மாற்ற முடியும். அந்த வல்லம் மனுஷனுடைய மனதுக்குள்ளேயே யோசிக்க முடியாத அற்புதங்கள் எல்லாம் கர்த்தரால் மாத்திரம் தான் செய்ய முடியும். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? அதனால இந்த எலியாவுக்கு தெரியும், காகத்தையே டைம் கொண்டு வந்து எனக்கு அப்பத்தையும் இறைச்சியும் கொடுக்க வச்சு தண்ணியை கரெக்டாக அந்த நீரோட்டத்தை கர்த்தர் எனக்காக ஓட பண்ணி நான் கரெக்டாக தண்ணி கொடு, ஃப்ரெஷ் வாட்டர், ஃப்ரெஷ் பிரெட், ஃப்ரெஷ் மீட்டு. நேரத்துக்கு கர்த்தர் எங்கேயோ மூலையில் இருந்த எண்ணெயே போஷித்தார்னா இந்த தேசத்தில் இந்த பஞ்ச சூழ்நிலை இருக்கிற இந்த விதவையை போஷிக்க முடியும் என்பதை எளியா அறிந்ததுனால வாயத்திறந்து சொல்றான், நீ பயப்படாத, நீ சொன்னபடியே போய் செய், ஆயத்தப்படுத்து. அதுக்கு பிறகு கர்த்தர் உனக்கு செய்கிற அற்புதத்தை நீ பாரு. நல்லா கவனிங்கள், இந்த சகோதரி இடத்துல தேவை இருந்துச்சு, இந்த எலியாவிடத்துல தேவ வார்த்தை இருந்துச்சு. இந்த தேவையும் தேவ வார்த்தையும் மீட் ஆகும்போது தான் ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. இன்னைக்கு நீங்க பல தேவையோட வந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தரோட பேசுற வார்த்தை அந்த தேவையில மீட் ஆகும்போது நீங்க என்ன பார்ப்பீங்கன்னா, கர்த்தர் உண்டு பண்ணுகிற பெருக்கத்தை, கர்த்தர் உண்டு பண்ணுகிற ஆசீர்வாதத்தை, கர்த்தர் உண்டு பண்ணுகிற விடுதலையை பார்க்கிற பாத்திரமா கர்த்தர் உங்களை மாற்றும். எத்தனை பேர் அப்படி இருக்கணும்னு விரும்புகிறோம்? கையை உயர்த்தி, ஆண்டவரே உங்களுடைய அற்புதத்தை பார்க்கிற பாத்திரமா என நீர் மாற்றும். ஏன்னா அங்கே ஒரு சில கூட்டம் என்ன பண்ணிட்டாங்க, பாகால் தேவனை வணங்க கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தருக்கு கீழ்ப்படியாம கர்த்தரை விட்டு விலகி போயிட்டாங்க. ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இந்த சகோதரியை பயன்படுத்தி இவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து அந்த பஞ்ச காலத்தில் கர்த்தரை விட்டு விலகி போனவங்களாம் இவ ஆகாரத்தை கொடுத்து, ஆகாரம் கொடுக்கும் போது இவகிட்ட கேட்பாங்க, எப்படிப்பா கிடைச்சிச்சு, எங்கம்மா உனக்கு கிடைச்சிச்சு, நம்முடைய ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சாரு அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு கொஞ்சம் மண்டையில் உரைச்சி அவனுங்க திரும்பி கர்த்தர்கிட்ட வருவதற்காக ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்கிறார். அதுக்கப்புறம் தான் எலியா பாருங்க வானத்திலிருந்து அக்கினியை இறக்குறாரு. அதுக்கப்புறம் மழை பெய்து ஏராளமான அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார். இந்த அற்புதத்தை செய்ததனுடைய மிக முக்கியமான நோக்கம் இவளை போஷிக்கிறது மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய பிள்ளைங்க பின்வாங்கி போயிருக்கிற பிள்ளைகளை கூட மறுபடியும் கர்த்தர் இந்த அற்புதத்தின் மூலமா தன்னிடத்தில் திருப்பி கொண்டு வருவதற்காக செய்த ஒரு அற்புதம். நல்ல கவனிங்கள், இவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்ச பிறகு இந்த சாரிபாத் ஒரு விதவை எலியா விட்டுருப்பான்னு நினைக்கிறீங்க? அதான் சொல்லியிருக்கு, எப்போல்லாம் எலியா போனாரோ அவரை ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் மாதிரி வச்சு அவ சொல்கிறா, உமக்குன்னு எங்கள் வீட்டில் ஒரு தனி அறையை பண்ணி வச்சுருக்குறோம், நீர் எப்போல்லாம் வரீரோ அங்கே வந்து நீங்கள் இருந்துட்டு நாங்கள் உங்களுக்கு ஸ்பெஷல். அவளை எலியாவை விடுறதுக்கே மனசு வந்திருக்காது. ஏன்னா இந்த மனுஷன் மூலமாக கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னை வாழ வச்சிருக்கே, என்னை மாற்றிருக்கே, என்னை உயர்த்திருக்கே, என் தேவைகளை நான் செத்து போகணும்னு இருந்த என்னை கர்த்தர் இன்னைக்கு வாழ வச்சு நான் வாழ்றது மாத்திரம் இல்லை, அநேகரை வாழ வைப்பதுக்கான வேலையை கர்த்தர் என் மூலமாக செய்கிறாரு. இந்த தேவ மனுஷனை பயன்படுத்தினாரு. இந்த தேவ மனுஷன் மூலமாக வாயிலிருந்து வந்த வார்த்தை என்னை மாத்திருக்கே, எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கே. இதை அனுபவித்தவன் நான் சொல்றேன், எலியா விட்டுருக்கவே மாட்டா. வருந்து கேட்டிருப்பா, தீர்க்கதரிசியே தயவுசெய்து நான் உமக்காக ஆயத்தம் பண்றேன், எப்பப்பெல்லாம் இப்படி போறீரோ என் வீட்டுக்கு வராம போயிடாதீங்க, வந்து எங்க வீடை ஆசீர்வதிங்க, வந்து கடவுளுடைய வார்த்தை எங்களுக்கு சொல்லுங்க. கேட்டு அவன் அந்த ஊர்ல எப்படி இருந்திருப்பா. அதுக்கு பிறகு அவ தரித்திரமா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
மூணாவது ஒன்று சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. மூன்றாவது அறிகுறி எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ஃபினான்ஷியல் டெலிவரராக கர்த்தர் உங்களுக்குள்ள இருந்து உங்களுக்கான ஃபினான்ஷியல் டெலிவரரை கர்த்தர் ஊழியக்காரனை பயன்படுத்தி அனுப்பும் போது எலியாவை பயன்படுத்தி எப்படி சாரிபாத் உதவிக்கு அற்புதம் செஞ்சாருன்றத பார்க்கறது மாத்திரம். இன்னைக்கு எனக்கு எப்படி கர்த்தர் செய்கிறாரு நீங்கள் கண்டுபிடிக்கணும். சும்மா எல்லாத்தையும் உட்காந்து கேட்டுக்கிட்டு எல்லாத்தையும் போய் அப்படியே நம்பி செயல்பட்டு இருந்தீங்கன்னா விடுதலை வராது, குழப்பம்தான் வரும். கர்த்தர் தம்முடைய தாசன் மூலமாக எனக்கு கொடுக்குற வார்த்தை என எல்லா காரியத்திலும் விடுதலை பண்ண வல்லமை உள்ளதாக இருக்கு. மூணாவது பாருங்க, எலியாவிடத்துல இருந்த மூன்றாவது காரியம், அவ எப்படி கண்டுபிடிச்சா இவ தேவ மனுஷன், இவர்கிட்ட தான் நமக்கு விடுதலை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. எப்படி கண்டுபிடிச்சானா, இவளுடைய வேதனையை குறித்து ரொம்ப பெருசாவே நினைக்கலங்க எலியா. இவ எவ்வளவு பெரிய வேதனையில் இருக்கிறாவோ, பெரிய பெயின் அவளுக்கு உள்ள, மனசுக்குள்ள பெயின், சரீரத்துக்குள்ள பெயின், குடும்பத்துக்குள்ள பிள்ளைய பார்க்கும்போது ஒரு வேதனை. இந்த வேதனையை எலியா பெருசாவே பொருட்படுத்தல. நல்லா கவனிங்க. ஆள்தான் பாருங்க, எலியா உன் புருஷனுக்கு என்ன ஆச்சு, உன் பிள்ளை ஏன் இவ்வளோ மெலிவாக இருக்கிறான், அது அந்த கதையை கேட்கல. அவ சொல்கிற கதையே காது கொடுத்து கேட்கல. எலியா சொல்கிறான், உன் கதை உனக்கு தெரியும், உன் கதை கர்த்தருக்கு தெரியும். இந்த கதையை மாற்றுறதுக்கு தான் கர்த்தர் என்ன உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கிறாரு. அதற்கான பதிலை என்கிட்ட கொடுத்து, அந்த பதிலை மாத்திரம் நீ கேளு. உன் கதையை கேட்க நான் வரல. நல்லா கவனிங்க. ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்? கர்த்தர் ஜனங்க பிரச்சனையோடு தேவையோடு வரும்போது அவருடைய தேவைகளுக்கும் அவருடைய பிரச்சனைகளும் அவருடைய சூழ்நிலைக்கான வார்த்தையை பதிலை கொடுக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரனாக இருக்கணும். அதை விட்டுட்டு அவங்களோட சேர்ந்துக்கிட்டு அப்படியே அழுது ஒப்பாரி வச்சுட்டுலாம் இருக்கக்கூடாது. அன்னைக்கு ஒரு சகோதரி சொன்னாங்க பாருங்க, எனக்காக ஒரு சகோதரன் அழுது அழுது ஜெபம் பண்றாரு பாஸ்டர். அது திருப்பி அழுத்தி என்கிட்ட சொன்னாங்க. அவர் அழுது எனக்காக கண்ணீர் விட்டு ஜெபம் பண்றாரு பாஸ்டர். நான் கேட்டேன், சரி என்ன அதுக்கு அப்படின்னு கேட்டேன். அவர் பண்றாரு பாஸ்டர், நீங்களும் கொஞ்சம் கண்ணீர் விட்டு எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நான் கேட்டேன், சரிம்மா அவரு எவ்வளோ நாள் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ற? மாச கணக்காக எனக்காக கண்ணீர் விட்டு ஜெபம் பண்றாரு. நான் கேட்டேன், ஏதாவது மாறிச்சா, உங்கள் தேவைலாம் சந்திக்கப்பட்டுச்சான்னு கேட்டேன். இல்லை பாஸ்டர், அவர் கண்ணீர் விட்டு தான் கேட்கப்படல, நீங்கள் கொஞ்சம் கண்ணீர் விட்டால் ஏதாவது கேட்கும் அப்படின்னு. நான் சொன்னேன், உங்களுக்கு புரியலையான்னு கேட்டேன். யார் கண்ணீர் விட்டு உங்களுக்காக ஜெபம்னாலும் உங்கள் பிரச்சனை மாறாது. ஏன்னா உங்களுக்கு புரிய வேண்டியது புரியலன்னா எப்படி யார் கண்ணீர் விட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை மாறும்? உள்ள வர வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் உள்ள வராம எத்தனை பேர் உங்களுக்காக கண்ணீர் விட்டு கதறி உபவாசம் போட்டு பண்ணாலும் நான் சொல்கிறேன் மாற்றம் வராது. சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் உங்களுக்காக கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணி முடிச்சோன்னு சொல்லுங்கள், நான் இங்கே ஆரம்பிக்கிறேன் உங்களுக்காக கண்ணீரோட ஜெபம் பண்ணுறது. இந்த கண்ணீரோட ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறவங்களை கேட்டாலும் நான் நம்புறது கிடையாது. சொல்லுவாங்க உங்களுக்காக கண்ணீரோட ஜெபம். நான் சொல்கிறேன், கையெடுத்து கும்பிடுவேங்க, ஸ்தோத்திரம், உங்களுக்கு ஒரு ஸ்தோத்திரம். ஏன்னா இந்த கண்ணீரோட ஜெபம் பண்ண தேவையில்லை. நமக்காக கண்ணீர்லாம் விட வேணாம், கரிசனையோடு ஆண்டவரே ஊழியக்காரனை ஆசீர்வதியும், அவர் நல்லா இருக்கணும், நல்லா எடுத்து அவரை பயன்படுத்தும் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் பசங்க, ரொம்ப சந்தோஷம், நானும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். சிலவன் சொல்லுவான், உங்களுக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ண நினச்சிக்கிறதா, அவர் என்ன அவ்வளோ பாடாப்படுறேன், நான் கண்ணீரோடு ஜெபம் பண்ண ஏதாவது கண்ணீர் விடுற அளவுக்கு ஏதாவது நடந்திருக்கிறேன்னா? நான் சொல்கிறேன், இந்த கண்ணீரோடு ஜெபம் பண்ணுறதெல்லாம் சும்மா. இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் சொல்கிறதெல்லாம் நம்புறதுக்கு ஆளுகிறாங்களே. நான் இப்படி உங்களுக்கு ஜெபம் பண்ணேன்னா அப்படி உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன், ஜெபம் பண்ணி பார்த்தேன், ஏதோ உங்களை சுற்றி இருக்கிற மாதிரி தெரிஞ்சு, அவ்வளோதான். கொஞ்சம் ஏமாந்தீங்க மிளகா அரைப்பாங்க நல்லா. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், கண்டுபிடி. உன்னுடைய விடுதலையை கொடுப்பதுக்காக ஊழியக்காரனுடைய வாயில் என் வார்த்தையை கொடுத்து அனுப்புகிறேன். அதை நீ எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த ஏழை விதவை எப்படி கண்டுபிடிச்சா? நான் இவ்வளோ சொல்கிறேனே, இந்த மனுஷன் கொஞ்சம் கூட என் மேலே இறக்கப்பட்டு என் வேதனையோட கொஞ்சம் உட்காந்து கொஞ்சம் எனக்காக நான் 2 சொட்டு கண்ணீர் விட்ட மாதிரி இந்த எலியா 2 சொட்டு கண்ணீர் விட்டுட்டு அப்புறம் நான் கொடுத்த அப்பதை சாப்பிட்டு நல்லா இருந்திருக்குமே, அவள் யோசிச்சிருக்கலாமே. கண்ணீர்லாம் விடலாம். சொல்கிறாரு, உன் கண்ணீர் ஆண்டவுக்கு தெரியும், உன் பிரச்சனை ஆண்டவுக்கு தெரியும், உனக்கும் தெரியும். உங்கள் 2 பேர் பிரச்சனையும் ஆண்டவுக்கு தெரிஞ்சால்தான் என்ன அமைச்சிருக்கிறார் வார்த்தையை கொடுத்து. அதை போய் நான் சொன்னால்
எலியா சொல்ற, இன்னைக்கு உனக்கு ரட்சிப்பு உனக்கு உண்டாகும், இன்னைக்கு அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் சொல்ற வார்த்தையை கேட்டு நம்ம விசுவாசிக்கும் போது, நான் சொல்றேன், உங்க அந்த சத்தியம் வந்த உடனே உங்களுடைய விசுவாசம் கட்டவிழ்க்கப்படும். அந்த கட்டவிழ்க்கப்படும் போது நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க எவ்வளோ பெரிய வறட்சி, எவ்வளோ பெரிய நெருக்கடியான சூழ்நிலை இருந்தாலும் அங்கே உங்களுக்காக கர்த்தர் திறக்கிற ஒரு புதிய வாசலை நீங்கள் அனுபவிப்பீங்க. உங்களுடைய கிரியைகள் அங்கே ஆசீர்வதிக்கப்படும், மாற்றங்கள் வரும். அப்படிப்பட்ட மேலான நன்மை இயேசுநாதர் சகேருடைய வீட்டுக்கு போய் சொன்னார் பாருங்க, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்துச்சு? நான் சொல்கிறேன், இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் கர்த்தர் பொருளாதாரத்தின் விடுதலையை உண்டு பண்ண ஆரம்பித்திருக்கிறார். இந்த சத்தியத்தில் நிலைத்திருங்க, இதில் விசுவாசமாக இருங்க. உங்கள் வாழ்க்கை மாறுகிற அற்புதத்தை கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். எழுமி நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். கரம் உயர்த்தி வாய்களை திறந்து கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எந்த கிரைசிஸ்க்குள்ளேயும் நான் மாட்டி விழுந்து போக மாட்டேன். அதிலிருந்து என்னை விடுவிக்க எனக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார். அதிலிருந்து விடுவிக்க என்னை விடுதலை பண்ண எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். எத்தனை பேரை நம்புகிறீங்க? ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிப்பது உமக்கு பிரியம் ஆண்டவரே. சொல்லுங்கள், கையை உயர்த்தி வாய்களை திறந்து எழும்பி நிற்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் சொல்லுங்கள், ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிப்பது உமக்கு பிரியம் ஆண்டவரே. எனக்கு நீர் விடுதலையை உண்டு பண்ணுகிற, பொருளாதார விடுதலை உண்டு பண்ணுகிற டெலிவரராய் எனக்குள்ளே இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நீர் என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறீர். என்னுடைய உழைப்பை ஆசீர்வதிப்பீர், என் களஞ்சியங்கள் நிரம்பும். எத்தனை பேர் விசுவாசமா சொல்றீங்க, ஆண்டவரே, இன்னைக்கு என் களஞ்சியம் காலியா இருக்கலாம், ஆனா அது மறுபடியும் நிரம்ப கர்த்தர் அற்புதத்தை எங்களுக்கு உண்டாக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் அற்புதமான விதத்தில் எங்களுக்குள்ள நீர் கிரியை செய்கிற உம்முடைய கிரியைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க கர்த்தாவே எங்களுக்கு நீர் உதவி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பொருளாதாரத்தில் எங்கெங்கெல்லாம் அடைப்பு இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே தடைகள் இருக்கிறதோ, அந்த தடைகள் எல்லாம் கர்த்தர் நீர் உடைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுக்கான வாசல்களை திறக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்க உழைப்பை கர்த்தர் மறுபடியும் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த ஏழை விதவையை போஷித்த அதே கர்த்தர் இன்றைக்கு எங்களையும் நிரம்பி வழிய வைக்கிறதுக்கான வழிகளை எங்களுக்கு சொல்லியிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சத்திய வசனங்களை நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, கேட்டதின்படி நாங்கள் கை கொண்டு செயல்பட ஆவியானவரே நீர் கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள ஆழமாய் வேலை செய்யட்டும். இன்னைக்கு நீர் பேசின எல்லா சத்தியங்களும் எங்களை நீர் ஆசீர்வதிப்பதற்காக, எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நீர் சொன்ன இந்த சத்தியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சத்தியம் எங்களுக்குள்ள ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கி இருக்கிறது, எல்லா இருளையும் அகண்டு போக பண்ணியிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் மேல் இருக்கிறதுக்காக நன்றி. அந்த ஆசீர்வாதத்தை எவ்விதமான விதத்தில் நாங்கள் அனுபவிக்கணும், எவ்விதமான விதத்தில் நாங்கள் கண்டுபிடிக்கணும் ஆண்டவர். எங்கள் இருதயம் எங்கே இருக்கணும் என்பதெல்லாம் எங்களுக்கு இன்னைக்கு காண்பித்திருக்கிறீர். எங்கள் இருதயம் உம்மை சார்ந்து இருக்க, உம்முடைய வார்த்தையை பற்றி இருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் படைத்த காணிக்கை, தசம பாகம், பொருத்தன காணிக்கைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். சமாதானத்தோடு உம்முடைய பிள்ளைகளை திருப்பி அனுப்புவோம். செய்ய போகிற ஒவ்வொரு கையின் பிரயாசத்திலும் நிறைவை காண, அற்புதத்தை காண உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டும். ஆசீர்வதியும். சுகமாய் எங்களை உமக்காக தொடர்ந்து வாழ செய்யும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவரோடு நிலைத்திருப்பதாக, ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.